ಆರಂಭಿಕ ಉದ್ದೇಶಿಸಿರ್ತೀರ? తల్లి గారి మొదటి సంవత్సరము జ్ఞాపక కూడము స్తుతి కూడిక ప్రారంభించాలని ప్రభుత్వం సాయం చేశాడు. சுருக்கமான முறையில நினைவு கொடுத்த வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். చాలా క్లుప్తంగా ఈ కూడిక జరగాలని మేము ఆశిస్తున్నాము. என்று சொன்னால் நம்ம வந்து கத்தர் வாக்கு கொடுக்கிற கத்தர் ஊழியர் பிரான்சிஸ் அவர் 9 மணிக்கு హైదరాబాద్ ఫ్లైట్ పోனோம். ఎందుకంటే మన మధ్య వచ్చిన దేవసేకుడు ఫ్రాన్సిస్ అంకుల్ గారు ఈరోజు 9 గంటలకు ఆయన హైదరాబాద్కి ఫ్లైట్ ఉంటుంది. ஒரு சில பாடல்கள் பாடின உடனே அவர் கத்தருடைய வார்த்தை கொடுப்பார். 2-3 పాటలు పాడినంటే ఆయన వర్తమానం పంచుకుంటాడు. அது முடித்து நம்ம மத்தியிலிருந்து கிளம்பி போவார். తర్వాత మన నుంచి బయలుదేరి వెళ్తాడు. பிறகு ஒரு சில சாட்சிகள் இருக்கும், பிறகு ஒரு பாடல் இருக்கும், பிறகு நாம் ஜெபித்து முடிக்கலாம். తదుపరి 2 సాక్ష్యాలు 3 సాక్ష్యాలు ఉంటున్నాయి. తర్వాత మనం ప్రార్థించుకొని ముగించుకుందాం. 8:30 క్లోజ్. 8:30 కల్లా మేము ముగిస్తాం. எங்களோடு கூட நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியப்பட முடியாமல் நான் பார்க்கிறேன். మా ఇది ఐక్యపడి ఓపికగా ఉండాలని మనం చేస్తున్నాం. ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ప్రార్థన చేసుకుని ప్రారంభిస్తాం. చాంబరంగా ప్రార్థన చేస్తారు. மாலை நேரத்தில் சமூகத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தவரை நன்றி செய்கிறோம். விசேஷமாக வர்ணி சகோதரி சந்திரா ஜெய்சன் அவர்களே நினைவு கூர்ந்த ஒரு வருடம் ஆகி கட்டாக ஏற்பாடு செய்யப்பட்ட கிறிஸ்தவ கூட்டத்தை என் முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று விடுகின்றோம். ஆரம்பம் முடிப்பதை நம்முடைய பிரசனம் இருக்கட்டும். தொடர்ந்து தங்களை தயவு செய்வோம். செய்தி பகுதிக்கு தாசன் போட்டு திருப்பி கொண்டிருக்கிறாக அவரை பொழுது சிறுவர்களாக மறைத்து ஒரு வார்த்தை கொடுக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, விசேஷமாக எங்கள் அருமை சகோதரி என்னுடைய குடும்பத்தார் விசேஷமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களோடு கூட இறைஞ்சன பள்ளிகள் யாரும் கூட நேரத்தில் நினைத்திருக்கிறோம். அவரை கூட ஆற்றுப்படுத்தி மட்டுமாக அவர்களை வழிநடத்தி வருவதற்காக நெரிசலுக்கு மாற்றமல்ல, தொடர்ந்து அவரை ஆற்றுப்படுத்தி தொடர்ந்து உற்சாகப்படுத்தி இன்னும் உங்களாக தரப்பட்டு உண்மை ஆராதிக்க உண்மை பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அருமை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வரவழை பிள்ளைகளை கூட்டு சேர்த்து இந்த நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த இடம் முழுவதுமாக அவரை கிளாஸில் வைத்துக் கொள்கிறார்கள், மறைத்துக் கொள்கிறார்கள். சிறுவை நாயக்கு மாற்றம் மகிழ்ச்சிக்கிறார்கள். சத்திரின் அந்தகாரத்தில் அவமக்களை போட்டு சிறுவை நாயக்கு மாற்றம் மகிழ்ச்சிப்படுகிறார்கள். முடிவில் உங்களுடைய பிரசனத்தை உணர்வுக்குரிய வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இம்மாற்றம் மகிழ்ச்சிப்படுகிறார்கள். எல்லாவற்றும் நன்மை தரப்போடு பொறுப்பேற்றுக் கொள்ளும். துணிகளை முழுமையாக செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நன்மை தரப்படும். ஆமென். பாடல் போகலாம். சாம்பிள் दूसरे नासिको देवी वीर रे na
ಸೋಲು ಮನವನ್ನು ಸರ್ವಶ್ರೇಷ್ಠ ಜನಿಗೆ விசேஷமாக தாயாரை கூட உங்களுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு வருட காலமாக அவர்கள் நாளை கூட தோற்ற காலமாக எங்களை அனுசரிப்படியாக ஒன்று கூட்ட தயவுக்காக நன்றி செலுத்தி மகிழ்ச்சிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கூட சகோதரனை கூட நம்முடைய தாசன் செய்தி கொடுக்க வந்தவர்கள் கூட தாசனை கூட சிலர்களை மறைத்து கொண்டு அபிஷேகத்தை வல்லமையாக பயன்படுத்தி நாளை கூட எங்கள் காசு தரப்படியாக கத்தராக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னதனால பிதாவே ஆமென். ఈ దినమున తండ్రి మరి చంద్రాంటి ఆ యొక్క జ్ఞాపకార్థ కూటంగా కూడి వచ్చిన సంఘస్థులకి మరి కుటుంబస్తులకి నీ సన్నిధానంలో నా తండ్రి మోకరించి ప్రార్థన చేస్తున్నాం. నిదాసుని మరి నాయన మా మధ్యకి తీసుకొచ్చావు. మరి తద్వారా ఒక వాక్యాన్ని అందరికీ ఒక సువార్తగాను అటువంటి వాక్యాన్ని నువ్వు దయచేసి నడిపించమని అనుకుంటున్నాం. మరి కుటుంబస్తులందరూ కూడా జ్ఞాపకం చేసుకుంటున్నాం తండ్రి. చంద్రాన్ని కొరకు జ్ఞాపకం చేసుకుంటున్నాము. మరి కుటుంబంలో ఉన్నటువంటి బిడ్డలు ముగ్గురు బిడ్డల్ని నువ్వు వారికి మగ బిడ్డలు ఇచ్చావు, ఆడబిడ్డలు ఇచ్చావు, వారు మనవ సంతానాన్ని కూడా ఇచ్చావు. కలుగు చేసిన దానికి స్తోత్రాలు. ఉత్తమ శీలం కొరకు డేవిడ్ కొరకు మరి వారి సత్యమైన మనవరాల కొరకు ప్లాన్ చేస్తున్నాం. అతను మరి యొక్క క్యాల కొరకు ప్లాన్ చేస్తున్నాం తండ్రి. అదేవిధంగా అతని పురుషుల కొరకు కూడా ప్లాన్ చేస్తున్నాం. ఆమె గర్భఫలాన్ని దీవించి దేవుని నామంలో నా తండ్రి వారు వర్ధలు చేపించి మరి కుటుంబం అంతటా కూడా మన సంతానంతో కూడా నీ సన్నిధానంలో వాళ్ళ సేవలో కొనసాగిపోతున్న దాన్ని బట్టి నీకు స్తోత్ర వందనాలు ప్రభా. అంతమటికే కాదు, నీవు నాయన బిడ్డల్ని కూడా కొంతమంది సేవకు తీసుకున్నావు, కొంతమంది నాయన వాళ్ళ యొక్క పరిచర్యకి తగినట్టుగాను నీవు వారిని నియమించావు. వారి లోకంలో చేసినట్టు యొక్క పరిచయ నిమిత్తం వారి కుటుంబం ఆశీర్వాదింపబడిన కుటుంబంగా మార్చిన దాన్ని బట్టి స్తోత్రాలు ప్రభా. ఈ దినం కూడా వారి కుటుంబ నిమిత్తము సంఘమంతా ఏకీభావించి నాయన మరి ప్రార్థన చేస్తున్నాం. కనికరించి దయ చూపించము. ఇప్పుడు మాట్లాడుతున్న దాసుని నీ శివుచాటు మరుగుపరుచుకోము. ఆయన ఇచ్చి వాక్యాన్ని మాకందరికి కూడా అది ఆర్తలుగాను సమాధానంగాను రాబోని రాకడికి ఎదురు చూసేవారుగా మేము వేచి వారిని మాకు సహాయం దయచేయం. ఈ సమయాన్ని బట్టి మీకు వందనాలు తెలుసుకుంటున్నాం. సహాయం దయచేసి నడిపించమని ప్రభు చూపించమని ప్రభువైన యేసుక్రీస్తు నామములో ప్రార్థన స్తుతించి వేడుకుంటున్నాం పరమ తండ్రి. ఆమేన్. మా కుటుంబ పక్షమున నా పక్షమున హృదయమున చెల్లిస్తా ఉన్నాం. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஹைதராபாத்ல இருந்தும் என்னோட குடும்பத்திலிருந்தும் உங்களை வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ముఖ్యంగా చంద్ర అంటే పోగొట్టుకున్నటువంటి ఈ కుటుంబానికి, బంధువులకు, స్నేహితులకు, సంఘస్థులకు మా తరపున వారిని దేవుడు ఆదరించున్నట్లుగా కొద్ది నిమిషంలో దేవుని వాక్యాన్ని మనము చదువుకోవడానికి முக்கியமாக அந்த குடும்பத்தை ప్రయత్నం చేద్దాం. முக்கியமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த சபையாருக்கும் ஒரு ஆறுதலை உண்டாக்கும்படியாக சில வார்த்தைகளை நம்ம ஜெபம் செய்யலாம். యెషయా గ్రంథం ఒక యెషయా 57వ అధ్యాయం 57వ అధికారం. యెషయా గ్రంథం 57వ అధ్యాయం. ఒక యెషయా చాప్టర్ 57 రీడింగ్ ఆల్ టుగెదర్ వర్స్ 1 ప్లీజ్. యెషయా గ్రంథం 57వ అధ్యాయం మొదటి వచనం అందరం కలిసి చదువుకుందామా? యెషయా పుస్తకం 57వ అధికారం. எல்லாரும் சேர்ந்து 1ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். నీతిమంతుడు నక్షత్రం చూసి ఎవరు దానికి మొదలుపెట్టారు, భక్తులైన వారిని తీసుకొని పోబడుతున్నారు, కీడు చూడకుండా భక్తులైన వారు తీసుకొని పోబడుతున్నారు, భక్తులైన వారు తీసుకొని పోబడుతున్నారు. பக்தி உள்ளவர்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். లేఖన భాగము పౌలు అపోస్తలుడు తెస్సలోనికీయులకు రాసిన మొదటి పత్రిక அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4వ అధ్యాయం 4ஆம் அதிகாரம். చివరి వచ్చిన అందరం కలిసి చదువుకుందాం. 4ஆம் அதிகாரம் கடைசியாக வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கலாம். 4వ అధ్యాయము చివరి వచ్చిన అందరం కలిసి చదువుకుందాం. 4ஆம் அதிகாரம் 18వ వచనం கடைசி வசனம் அது 15ஆம் வசனமாக காணப்படுகிறது. 18వ వచనం 18. కాబట్టి ఆదరించుకొనుడి, మీరు
ఈ మాటల చేత ఒకరినొకరు ఆదరించుకొనుడి. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். దైవ దేవుడు చదివిన వాక్యముల ద్వారా మనతో మాట్లాడుతున్నారు. கிருபையுள்ள தேவன் இந்த வார்த்தை மூலமாக நம்மளோடு మనం பேசுவார். రెండు లేఖన భాగాలను చదువుతున్నాం. நாம் 2 வார்த்தைகளை நாம் வாசித்தோம். ఒకటి యెషయా గ్రంథం 57వ అధ్యాయం మొదటి వచనము. ஒன்று ஏசாயா 57ஆம் அதிகாரம் అక్కడ 1 வசனம். భక్తులైన వారు కొనుక్కోబడుతున్నారు అని మనం చదివినాం. அங்க நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். డెత్ ఈజ్ రియల్. మరణం అన్నది సహజం. மரணமானது எல்லாம் எதிர்பார்க்கிறது உண்மையாக இருக்கிறது. అది అందరికీ వస్తుంది. அது எல்லாருக்கும் வரும். చెన్నై పట్టణంలో వారికి వస్తుంది, హైదరాబాద్ లో ఉన్న వారికి కూడా మరణం అన్నది వస్తుంది. சென்னை இருக்கிறவங்களுக்கு மரணம் வரும், ஹைதராபாத்ல இருந்தாலும் மரணம் என்றது கண்டிப்பாக చదువు வரும். చదువు లేకపోయినా, ఆస్తి ఉన్నా ఆస్తి లేకపోయినా మరణం అన్నది వస్తుంది. படிப்பு இருந்தாலும் அந்தஸ்து ஆஸ்தி இருந்தாலும் மரணமானது கண்டிப்பாக வரும். మరణం అన్నది సహజం, అందరికీ రావాల్సిందే. மரணம் என்றது அது சாதாரணமாக எல்லாருக்கும் வர வேண்டிய ஒன்றுதான். కాబట్టి మరణాన్ని ఎవరు తప్పించుకోలేరు. மரணத்தை யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. కాబట్టి ఒక రోజు ఇదే మరణాన్ని నీవు నేను కూడా తప్పించుకోకుండా మరణం చేతిలో మనం వెళ్ళిపోవాల్సిందే. ஒரு நாள் நீயும் நானும் இந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு கண்டிப்பாக எல்லாரும் அந்த கைகளிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ఇక్కడ ఏం రాయబడతా ఉందంటే భక్తులైన వారు తీసుకొని పోబడతా ఉన్నారు. அது பக்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். కాబట్టి మరణం అన్నది భక్తిహీనులకు వస్తుంది, భక్తి పరులకు కూడా వస్తుంది. ஆனால் இந்த மரணம் என்றது பக்தி உள்ளவர்களுக்கும் வரும், இல்லாதவர்களுக்கும் வரும். కాబట్టి భక్తి పరులైనటువంటి వారు దేవుని చేత తీసుకొని పోబడతా ఉన్నారు. பக்திமான்கள் ஆண்டவர்களாலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. భక్తిహీనులు తీసుకొని పోబడతా ఉన్నారు. భక్తిహీనులు కూడా మరణం వస్తుంది, భక్తిహీనులకు మరణం. பக்தி இல்லாதவர்களுக்கு கூட அங்க மரணம் என்றது வரும். కాబట్టి చనిపోయిన తర్వాత భక్తులు ఏమైపోతున్నారు, భక్తిహీనులు ఏమైపోతున్నారు అన్నది మనం తెలుసుకోవాల్సిన వారు. ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு நீதிமான்களும் நீதிமான்கள் இல்லாதவர்களும் அவர்களுக்கு என்ன ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். కాబట్టి ఆకాశము క్రింద భూమి పైన జరుగుతున్న ప్రతి దానికి సమయం ఉంది. ஆகாயத்திற்கு கீழே பூமிக்கு மேலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதற்கான நேரம் காணப்படுகிறது. When do we die? ఎప్పుడు మనం చచ్చిపోతాం? நாம் எப்போ மரணித்து போவோம்? మానవుడు ఎప్పుడు చనిపోతాడు? மனுஷனானவன் எப்போ மரணிப்பான்? కాబట్టి ప్రతి దానికి ఒక సమయం ఉంది. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நேரமானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 6000 సంవత్సరాల మానవ చరిత్రలో మహాజ్ఞాని సొలొమోను ఒక మాట మాట్లాడతాడు. அங்கே 1000 வருஷம் மனிதருடைய அந்த சரித்திரத்திலே அங்க ஞானமுள்ள சொலொமோன் இப்படி சொல்லுகிறார். ప్రసంగి గ్రంథము அங்கே பிரசங்கி 3వ అధ్యాయం 3ஆம் அதிகாரம் మొదటి వచనము. 1ஆம் వచనం. ప్రతి దానికి సమయం కలదు, ఆకాశము క్రింద ప్రతి ప్రయత్నమునకు సమయం కలదు. 2వ వచనంలో పుట్టుటకు, చచ్చుటకు, నాటుటకు, నాటబడిన దాన్ని పెరిగివేయుటకు, చంపుటకు, బావుచుడు, పడగొట్టుటకు, కట్టుటకు ప్రతి దానికి సమయం ఉంది. சொலொமோன் எழுதுகிறார், பூமியின் கீழே ஒவ்வொருவருக்கும் மறுப்பதற்கும் பிறப்பதற்கும் எல்லாத்துக்கும் நேரம் காணப்படுகிறது என்று. కాబట్టి మనము పుట్టడానికి ఒక సమయం ఉంది, తర్వాత ఈ లోకాంతరం ముగించి చనిపోయేదానికి ఒక సమయము దేవుడు కేటాయించినాడు. இந்த உலகத்துல நாம் பிறப்பதற்கும் மரிப்பதற்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். తల్లి గర్భములో ఒక వ్యక్తి పలాని గ్రామములో పలాని కుటుంబంలో పుట్టాలని దేవుడు నిర్ణయించినాడు. தாயின் வயிற்றிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு கிராமத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்பதாகவே நமக்கு அங்க குறிப்பிட்டிருக்கிறார். పుట్టుటకు ఏ దేవుడైతే కాలాన్ని నిర్ణయించినాడో ఆ మానవుడు ఈ భూలోకములో చనిపోవడానికి కూడా ఒక కాలాన్ని అదే దేవుడు నిర్ణయించినాడు. நம்முடைய பிறப்பிற்கு எந்த ஆண்டவர் நேரத்தை குறித்திருக்கிறாரோ அதே ஆண்டவர் நம்முடைய மரணத்திற்கும் நம்முடைய இறப்பிற்கும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். రాయబడుతుంది కదా, యెహోవా మానవుని యొక్క కాలగతులను తన వశములో ఉంచుకున్నాడు. அதனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய காலத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார் என்று. మానవుడి జీవితంలో ఎన్నో దినాలు ఉంటాయి மனுஷனுடைய அவருடைய வாழ்க்கையில் அநேக தினங்கள் காணப்படுகிறது కదా, అనేక దినాలు ఉంటాయి, அநேக நாட்கள் காணப்படுகிறது. వాటిలో మనము పుట్టిన దినము, మనము పుట్టిన తర్వాత మనకు తెలిసిందే. அதுவே நாம் பிறந்த நாளானது நம்ம பிறந்ததற்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். పలానా రోజు నువ్వు మీ అమ్మ కడుపులో నుండి పుట్టినావు, పలాని మీ తల్లిదండ్రులకు నువ్వు పుట్టినావు అని మనం పుట్టిన తర్వాత మనకు గుర్తు చేస్తారు, పలానా రోజు నీ పుట్టిన దినము అని. நம்மளுடைய பிறந்த நாளை நம்மளுடைய தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறந்த பிறகு நாம் பிறந்திருக்கிறோம் என்ற அந்த தேதியை நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். తర్వాత పెళ్లి చేసుకునే దినము మనకు తెలుస్తుంది ముందుగానే. ஆனால் நம்மளுடைய திருமணம் நாளானது நமக்கு முன்பாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ఇవన్నీ కొన్ని తెలిసే దినాలు ఉన్నాయి.
இதிலே சில நாட்கள் நமக்கு தெரிந்த நாட்கள் காணப்படுகிறது. తర్వాత మనం చనిపోయిన తర్వాత நாம் நம்முடைய இறப்பிற்கு பிறகு ఆ చావు మనం చనిపోయిన దినం మనకు తెలియదు అయిపోయింది. நாம் மரணித்த நாம் இறந்த அந்த நாளானது நமக்கு தெரியாது. కాబట్టి బ్రతికున్న వారికి ఆ దినాన్ని చనిపోయిన వారి దినాలు గుర్తు చేసుకుంటా ఉంటారు. ஆனால் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் இவர்களுடைய இறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். ఆంటీ ప్రభువునందు నిద్రించినది ఇది మనం తెలుసుకోవాలి. ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டியானவர்கள் ஆண்டவரை நிந்தை எடுத்திருக்கிறார், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். అందుకే ప్రకటన గ్రంథము, அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் ప్రకటన గ్రంథం, రెవల్యూషన్ ప్రకటన గ్రంథము 21వ అధ్యాయం 21వ அதிகாரம் ప్రకటన గ్రంథము 21వ అధ్యాయము 4వ వచనం. ఆయన వారి కన్నుల ప్రతి పార్శ్వభూతమును తుడిచివేయును, మరణము ఇక ఉండదు, దుఃఖమైన ఏడ్పైన వేదన ఇక ఉండదు, మొదటి సంగతులు గతించిపోయిన సింహాసనముల నుండి వచ్చిన గొప్ప స్వరం చెప్పుట వీటిని. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் படைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று విడంబినది. దుఃఖము ఉండదు అంటున్నాడు. దుఃఖం ఒழிந்து పోయిన అంటే ఇప్పుడు మనము దుఃఖపడతా ఉన్నాము. நாம் இப்பொழுது துக்கப்படுகிறோம். ఎందుకంటే ஏனென்றால் తల్లి చనిపోయిందని, நம்முடைய தாய் அங்க இறந்து போயிருக்கிறாள் என்று, భార్య చనిపోయిందని, மனைவி இறந்து போயிருக்கிறாள் என்று, భర్త చనిపోయాడని, கணவன் இறந்து போயிருக்கிறாள், పిల్లలు చనిపోయారని, பிள்ளைகள் இறந்து బంధువులు போயிருக்கிறார்கள், చనిపోయినారని, బంధువులు நம்முடைய உறவினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று, మనకు తెలిసిన వారు, మన బంధువులు, స్నేహితులు, మన రక్త సంబంధికులు మన ఇంట్లో అప్పటి వరకు కనపడుతున్న వారు మరణం ద్వారా వారు కనపడకుండా శాశ్వతంగా వెళ్ళిపోయినప్పుడు మనకు దుఃఖము, వేదన ఉంటుంది. நம்முடைய ரத்த உறவுகள், நம்முடைய சிநேகிதர்கள், நமக்கு நெருங்கினவர்கள் எப்பொழுது நம்மை விட்டு அங்க தூரமாய் அங்க மரணித்து போகிறார்கள், அப்பொழுது அவர்கள் நம் மத்தியில் இல்லை என்ற ஒரு துக்கம் நம் வாழ்க்கையில காணப்படுகிறது. ఇక్కడ చెప్తా ఉన్నాడు, ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, దుఃఖం ఉండదు మీకు అంటున్నాడు. இங்கே துக்கம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ఈ దుఃఖం ఏంటి? ఇప్పుడు పడుతున్న దుఃఖం ఏంటి? இப்பொழுது நாம் படுகிற துக்கம் என்ன? రెవల్యూషన్ చాప్టర్ 1 ప్రకటన గ్రంథం 1వ అధ్యాయం అన్నది జరిగిన సంగతుల గురించి చెబుతుంది. இங்க வெளிப்படுத்துற 1వ அதிகாரத்துல அங்க நடந்த காரியங்களை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. 2వ అధ్యాయము 3వ అధ్యాయము జరుగుతున్న సంగతుల గురించి పరిశుద్ధాత్మ దేవుడు రాస్తాడు. பரிசுத்த ஆவியானவர் 2వ அதிகாரம் 3వ அதிகாரத்துல நடக்கிற காரியங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். తర్వాత 5వ అధ్యాయము నుండి 4వ అధ్యాయం నుండి 22వ అధ్యాయం వరకు ఉన్నది జరగబోవు సంగతుల గురించి రాసినాడు. 4వ அதிகாரத்திலிருந்து 21వ அதிகாரம் வரைக்கும் நடக்க போகிற காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார். కాబట్టి జరగబోయే సంగతి ఏంటంటే ఇంకా మనం దుఃఖపడము, మనకు ఏడుపు ఉండదు, మన కళ్ళ నిండా నీళ్లు రావు. ఇంకా இனி நடக்க போற காரியம் என்ன என்றால், இனி நம் வாழ்க்கையில துக்கம் இருக்காது, அலறுதல் இருக்காது, இனி நம் கண்ணிலே கண்ணீர் வராது. ఎందుకంటే భక్తులైన వారు చనిపోయినప్పుడు, ஏனென்றால் நீதியுள்ளவர்கள் மரணித்த பொழுது చనిపోయినారని మనం చెప్పం, அவர்கள் மரித்து போயிருக்கலாம் நாம் சொல்ல மாட்டோம். ప్రమోటెడ్ టు గ్లోరీ అని మనం అంటాం. அவர் ఆండవరిடத்திலே அங்க மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நாம் சொல்லுவோம். జాబ్ ఏంటి? ప్రమోషన్ ఏంటి? அந்த அவர்கள் பெற்ற அந்த உயர்வு என்ன? ఎవరైనా ఇంట్లో పుడితే అది పండుగ వాతావరణం ఉంటుంది. ఇంట్లో ఎవరైనా జన్మిస్తే పండుగ జరుపుకుంటాం. ஒருவேளை வீட்டிலே யாராவது பிறந்தால் நாம் அதை கொண்டாட்டமாக வைத்துக் கொள்வோம். కానీ ఎవరైనా ఇంట్లో చనిపోయినప్పుడు, யாராவது வீட்டிலே மரித்தார்கள் என்றால் వారిని జ్ఞాపకం చేసుకోవడానికి, அவர்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளும்படியாக కుటుంబం మనం ఎందుకు పెట్టుకుంటాము? எதற்கு இது மாதிரி கூட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம்? మనకు నిరీక్షణ ఉంది, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. మనకు కలగబోయే దాని గురించి ఏమి జరగబోతుందన్నది మనము బైబిల్ ద్వారా అనేక విషయాలు మనము తెలియబడుతూ వచ్చినాం. முன்னாக நம் வாழ்க்கையில் என்ன நடக்க போற காரியத்தை வேதாகமம் மூலமாக நாம் அங்க தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கிறோம். కాబట్టి ఆంటీని ఒక రోజు చూస్తామన్నటువంటి నిరీక్షణ మనము కలిగి ఉన్నాం. ஆண்டியை ஒரு நாள் நாம் பார்ப்போம் என்ற நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. కాబట్టి ఆ మాటల వలన, ఏ మాటలు బైబిల్లో ఉన్న ప్రతి మాట మనల్ని ఆదరించేదిగా ఉంటుంది. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையில நமக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. అందుకే అపోస్తలుడు పౌలు ఫిలిప్పీయులకు రాస్తూ అంటాడు, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றார், క్రీస్తే, బ్రతుకుట క్రీస్తే, அங்க ஜீவிக்கிறது கிறிஸ்துதான், చావు అయితే నాకు లాభం అంటాడు. சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ఎవరికి లాభము చావు? யாருக்கு சாவானது ஆதாயமாக காணப்படுகிறது? మరణం అంటే ఎవరికి ఇష్టం ఉండదు. அங்க சாவு என்றால், மரணம் என்றால் யாருக்கும் பிடிக்காது. 99 సంవత్సరాలు హాస్పిటల్లో ఉన్నామని అడిగితే
ఇక అయిపోయింది కదా, ఇంకా నువ్వు చనిపోతే సరిపోతుంది కదా అంటే వద్దు వద్దు 100వ సంవత్సరం బర్త్డే చేసుకుంటా అంటుంది. 99 வருஷங்கள் நான் நன்றாக இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ மறிக்க போகிறாய் இல்லை வேணாம், நான் 100 ஆண்டுகள் பிழைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். మరణము ఎవరికి మేలు కాదు, ఇష్టం ఉండదు. மரணம் என்றது யாருக்கும் நன்மை இல்லை, யாருக்கும் பிடிக்காத ஒரு காரியம். బైబిల్లో రాస్తూ ఉన్నాడు, ஆனால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு మరణము మేలు. ஆனால் அங்க சாவுன்றது ஆதாயம், நன்மை. ఎవరికి మరణం మేలు? யாருக்கு அது ஆதாயம்? ఎవరైతే యేసు ప్రభువును సొంత రక్షకుడు అంగీకరించి క్రీస్తునందు మృతులైన మృతులు ధన్యులు అని రాయబడింది. யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு மரணமானது ஒரு பாக்கியமாக காணப்படுகிறது. అటువంటి ధన్యతలోనికి ఈ ఆంటీని తీసుకొని ప్రమోషన్ లోకి వెళ్ళిపోయింది ఆంటీ. அது போல ஒரு பாக்கியத்துக்குள்ளாக இந்த ஆண்டியானவர் அங்க உயர்வை பெற்றிருக்கிறார். ఎందుకంటే எதற்காக? బ్రతుకుతున్న మనము జీవిக்கிற நாம் జ్వరం వస్తుంది, జ్వరం வருகிறது, నొప్పులు వస్తాయి, அங்க உடம்பு வலி வரும், హాస్పిటల్కి వెళ్ళాలా, ஹாஸ்பிடல் போகணும், ప్రతిరోజు స్నానం చేయాలా, ஒரு நாள் ஸ்கேன் செய்ய வேண்டும், ఇంజెక్షన్ వేసుకోవాలా, ఇంజెక్షన్ போட வேண்டும், ఆపరేషన్కి వెళ్ళాలా, ஆபரேஷன் செய்ய வேண்டும், పనులకు వెళ్ళాలా, పనులు வேலைக்கு போக வேண்டும், ఎంతో ఆకలి బాధ, எவ்வளவு பசி, ఎన్నో సమస్యలు, எவ்வளவு ఎన్నో பலவீனங்கள், ఇరుకులు, எவ்வளவு கஷ்டங்கள், ఎన్నో ఇబ్బందులు, எவ்வளவு நஷ்டங்கள், ఎన్నో అనారోగ్యాలు, எவ்வளவு சுகவீனங்கள். ఆ ఇంట్లో ఏదైనా జరిగితే మనకు బాధ. யாருக்காவது நடந்தால் அது நமக்கு துக்கம். వీటన్నిటి నుండి இவை எல்லாவற்றிலும் இருந்து మరణం అన్నది இந்த మరణமானது తప్పించుతుంది. நம்மை அங்க தப்புவிக்கதான் காணப்படுகிறது. ప్రభువును నమ్ముకున్న వారు, அதனால் ஆண்டவரை நம்பினவர்கள், యేసు ప్రభువును సొంత రక్షకుడు అంగీకరించిన వారు, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், పరిశుద్ధమైన జీవితము జీవిస్తున్న వారు, பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள், దేవునితో పరిశుద్ధమైన సాన్నిహిత్యము కలిగిన వారు, ஆண்டவருடைய பரிசுத்தமான உறவை கொண்டவர்கள் చనిపోయినప్పుడు மரணித்தாலும் వారు నెమ్మదిలోనికి వెళ్ళిపోయినారు. அவர் அங்க ஆண்டவருடைய மகிமையிலே போய் சேர்கிறார்கள். ఇక్కడ ఉన్నటువంటి జ్వరం అక్కడ ఉండదు, இங்க இருக்கிற ஜுரம் அது பரலோகத்துல ఇక్కడ ఉన్నటువంటి காணப்படாது, ఆకలి అక్కడ ఉండదు, இங்க இருக்கிற பசியா காணப்படாது, ఇటువంటి హాస్పిటల్కి వెళ్ళాల్సిన బాధ ఉండదు, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ఇక్కడ ఉన్నప్పుడు అప్పుల బాధ, இங்க இருக்கும்போது கடன் தொல்லை, అనారోగ్య బాధ, இங்க சுகவீனங்கள், కుటుంబంలో సమస్యలు, குடும்பத்துல பிரச்சனைகள், భార్య పంటకు వస్తే ఏదో కావాలంటుంది, அங்க அங்க பண்டிகைகள் வந்தால் அந்த மனைவி ஏதாவது வேணும் పిల్లలకు என்பது, ఉద్యోగాలు ఉండవు, பிள்ளைகளுக்கு வேலை இருக்காது, పెళ్లి అయిపోయిన తర్వాత గర్భం రాదు, திருமணமானவரும் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். ఈ పరిస్థితులన్నీ என்ன ஒரு பிரச்சனைகள், నిద్ర లేని రాత్రులు ఎంతో మంది మానవులు గడుపుతూ ఉన్నారు. நிద్ரை இல்லாத அநேக இரவுகள் அநேகர் அங்க கடந்து போகிறார்கள். ఎవరైతే యేసు ప్రభువును నమ్ముకొని எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ఈ நம்புகிறீர்களோ లోకం వదిలిపెట్టిన వారికి இந்த உலகத்தை ఇటువంటి விடுகிறவர்கள் బాధలన్నిటి నుండి విముక్తి, ప్రమోషన్, అది இவ்வளவு வித பிரச்சனைகள் இருந்து அவருக்கு ஒரு உயர்வு காணப்படுகிறது. ఎంత గొప్ప భాగ్యం ఇది. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். అందుకే మరణం అన్నది మేలుతో కూడుకున్నది. அதனால்தான் இந்த மரணமானது மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறதாக అయితే இருக்கிறது. లోకస్తులకు, ஆனால் இந்த லோகத்தில் యేసు ప్రభువును இருக்கிறவர்களுக்கு, నమ్ముకున్న వారికి கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு మరణం అంటే భయం ఉంటుంది. மரணம் என்றால் சாவதால் அவங்களுக்கு ஒரு பயம் ఎవరైతే காணப்படுகிறது. రక్షణ పొందినారో யார் ఆண்டவருடைய రక్షకురాக వారికి இருக்கிறார்களோ మరణము అంటే భయం ఉండదు. அவர்களுக்கு மரணம் என்றால் பயம் இருக்காது. ఆ మరణం అన్నది மரணம் என்றால் వారికి ప్రమోషన్ లాంటిది. அவர்களுக்கு உயர்வு, ஒரு ஆதாயமாக காணப்படும். ఉద్యోగంలో ప్రమోషన్ వస్తే ఎంత సంతోషము, வேலையிலே உயர்வு வந்தால் ஒரு சந்தோஷம், ఒక ఇల్లు ఉంటే ఇంకొక ఇల్లు కట్టుకుంటే ఎంత ஒரு సంతోషం, வீட்டின் மேல் இன்னொரு வீட்டை கட்டினால் சந்தோஷம், మనం స్కూటర్ నడుపుకుంటూ వెళ్తున్నాము, ఉన్నటువంటి కారు కొన్నాం అనుకుంటే ఎంత సంతోషము. நாம ஸ்கூட்டர் ஓட்டும் போது கார் வாங்கினால் எவ்வளவு சந்தோஷம். కాబట్టి రక్షణ పొందిన వారు మరణం అన్నది వారికి ప్రమోషన్ లాంటిది. அதனாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் என்றது அவங்க வாழ்க்கையில ஒரு பாக்கியம், ஒரு உயர்வாக காணப்படுகிறது. కాబట్టి ప్రియమైన సహోదరి సహోదరుడా, அதனாலே பிரியமான சகோதரன் சகோதரி, నీవు నేను ఒక రోజు చనిపోవాలి. நீயும் நானும் ஒரு நாள் இறந்து போவோம். డెత్ ఈజ్ రియల్. மரணம் என்றது கண்டிப்பாக நடக்கும். మరణం తర్వాత ఏంటి నీ జీవితం? ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை என்ன? ఏ రోజైనా ఆలోచించేసినావా? என்னைக்காவது நீ ஆலோசித்திருக்கிறாயா? మరణం తర్వాత ఏమైపోతానని ఏ రోజైనా ఆలోచించేసినావా? மரணத்திற்கு பிறகு நாம் என்ன ஆவோம் என்று ஒரு நாளாவது நாம் ஆலோசித்திருக்கிறோமா? మనం అనుకుంటా ఉంటాము, ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம். హాస్పిటల్ ఎవరైనా చనిపోయినారనుకోండి, ஹாஸ்பிட்டல்ல யாராவது மறித்து போனால் మనం ఏమంటాం? நாம் என்ன சொல்லுவோம்? అనారోగ్యంతో చనిపోయింది. அவர் சுகவீனத்துல இறந்து போனார். ఎవరైనా యాక్సిడెంట్ లో చనిపోయారనుకో, யாரோ ஆக்சிடென்ட்ல இறந்து போனார், యాక్సిడెంట్ లో చనిపోయినారు, ஆக்சிடென்ட்ல மறித்தார். ఇది మనం అనుకుంటాం. இது நாம் யோசிப்போம். వృద్ధాప్యంలో ఎవరైనా చనిపోయారనుకోండి, ஆனால் மூப்பின் நிமித்தமாக யாராவது மறந்து போனால், వయస్సు మీద పడింది కాబట్టి చనిపోయింది. அவர்களுக்கு வயது அதிகமாக இருக்கிறது, மூப்பின் நிமித்தமாக இறந்து போனார்கள் என்று. ఇదే కదా మనం అనుకున్నది. இதுதான் நாம் யோசிப்போம் அல்லவா? చెప్పారు, చెప్పండి, சொல்லுங்கள், இதுதான் நாம் யோசிப்போம் அல்லவா? మీ దగ్గర నుండి రిప్లై ఉంటుంది, ఇక్కడ నుండి సప్లై ఉండాలి.
నేను తొందరగా పోవాలి, ఫ్లైట్ టైం అయింది, తొందరగా చెప్పాలి మీరు. இங்க எனக்கு நேரம் ஆகிறது, உங்களிடத்துல இருந்து பதில் வந்தால் நான் பேசுவேன். హాస్పిటల్లో చనిపోతే రోగం చేత చనిపోయినారు, அந்த ஹாஸ்பிட்டல்ல மறித்து போனால் அவர் சுகவீனத்திலே இறந்து போனார். వృద్ధాప్యంలో చనిపోతే వయసు వచ్చింది కాబట్టి చనిపోయినారు, வயதாகி இறந்து போனால் அவர் மூப்பின் நிமித்தமாக இறந்து போனார். యాక్సిడెంట్ లో చనిపోతే యాక్సిడెంట్ అపాయం వలన చనిపోయినారు. அங்க ஆக்சிடென்ட்ல மறந்து போனால் அந்த விபத்திலே மறந்து போனார்னு சொல்லுகிறீர்கள். ఇంట్లో ఆరోగ్యంగా ఉన్నవారు కూడా చనిపోలేదా? ஆனால் வீட்டிலே சுகத்தோடு இருக்கிறவர்களோட இறந்து போவதில்லையா? రోడ్డు మీద చనిపోయిన వారే కాదు, ఇంట్లో ఉన్నవారు కూడా చనిపోయినారా లేదా? அது சாலையில இறந்து போறவர்கள் அல்ல, வீட்டில் இருக்கிறவர்களோட இறந்து போகிறார்கள். 90 సంవత్సరాలు వృద్ధాప్యంలో చనిపోయినారు అంటున్నాం, 10 సంవత్సరాల పిల్లలు కూడా చనిపోతున్నారా లేదా? 90 வயதிலே மூப்பின் நிமித்தமாக அல்ல, 10 வயது பிள்ளைகள் கூட இறந்து போகிறார்கள். మరణము దీని ద్వారా వస్తుంది అన్నది తప్పు. மரணம் என்றது இதன் மூலமாக வருகிறது என்றது ஒரு தப்பான ஒரு காரியம். యాక్సిడెంట్ ద్వారా రావడము, వృద్ధాప్యం ద్వారా రావడము, రోగం ద్వారా మరణం అన్నది మీరు అనుకుంటున్నది తప్పది. விபத்தின் மூலமாக, சுகவீனங்கள் மூலமாக, அங்க சில காரணங்கள் மூலமாக மரணம் வருது என்று நாம் யோசிக்கிறது ஒரு தப்பு. అలాగైతే అందరూ వృద్ధాప్యం వరకు ఉండి చచ్చిపోవాలి కదా. ஒருவேளை அப்படி இருந்தால் எல்லாரும் முதிர் வயது வரைக்கும் அங்க காத்திருந்து மறிக்க வேண்டும் அல்லவா? యాక్సిడెంట్ లో చనిపోవాలి కదా. எல்லாரும் விபத்திலே சாக வேண்டும் அல்லவா? మరణానికి ఇవి కారణాలు కానే కాదు. அங்க சாவுக்கென்ற ஒரு காரணமும் கிடையாது. is an appointed by God. அங்க மரணமானது ஆண்டவராலே முன்பதாக நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். నీవు పుట్టడానికి దేవుడు ఒక అనుమతి ఇచ్చినాడు, நீ பிறப்பதற்கு ஆண்டவர் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார். ఇక్కడ బ్రతకడానికి, నేను ఇక్కడ బ్రతకడానికి దేవుడు ఒక అనుమతి ఇచ్చినాడు. நீ வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார். కాబట్టి మనకి ఎంత ఆరోగ్యం ఉన్నా, ఎన్ని ఆస్తిపాస్తులు ఉన్నా, ఎంత మంది ఉన్నా అందరినీ అన్నిటినీ వదిలిపెట్టి ఒక రోజు చనిపోవాలి. நமக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், ஒரு நாள் நாம் எல்லாத்தையும் விட்டு, எல்லாரையும் விட்டு இந்த உலகத்தை விட்டு மறிக்க வேண்டியது ஒரு கண்டிப்பான ஒரு காரியம். అందరూ చనిపోవాల్సిందే. எல்லாரும் மறித்து போக வேண்டும். డబ్బు వారిని సాగుకోకుండా ఆపలేదు. பணம் அவர்களை அதை வந்து அங்க நிறுத்தாது. మనం చూసిన మన 2-3 సంవత్సరాల క్రితం కరోనా వచ్చింది. 2-3 வருடங்களுக்கு முன்பு கரோனா வந்தது அல்லவா? కరోనా వచ్చింది. கரோனா வந்தது. అది పేదవారికి వచ్చిందా? அது மூப்பின் நிமித்தமாக இருக்கிறவங்க மட்டும் வந்ததா? కోటీశ్వరులకు వచ్చింది. கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்களுக்கு வந்தது. ఇక్కడే ఒక ఆయన అపోలో హాస్పిటల్ ఒక ఆయన కళ్ళు మూసుకున్నాడు. இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு மறித்து போனார். ఆయన ఒక పాట పాడితే அவர் ஒரு பாட்டு பாடினால் 40,000 తీసుకుంటాడు. 40,000 பெற்று రోజుకు 4 పాటలు పాడతాడు. ஒரு நாளைக்கு 4 பாடல்கள் பாடுவார்கள். రోజుకు 1,60,000 ఆయన సంపాదిస్తాడు. ஒரு நாள் அவர் சம்பாத்தியமானது 1,60,000 దాదాపు 59 సంవత్సరాలు వాటి ద్వారా డబ్బు సంపాదించినాడు. 59 ஆண்டுகள் அந்த பாட்டுகள் மூலமாக அவர் அந்த பணத்தை சம்பாதித்தார். వేల కోట్లు సంపాదించినాడు ఆయన. சில 1000 கோடிகள் சம்பாதித்தார். ఆయనకు ఉన్న డబ్బు ఆయనకు తెలియదు, ఆడిటర్కి తప్ప. அவருக்கு இருக்கிற பணம் ஆடிட்டருக்கு தவிர அவருக்கே தெரியாது. కరోనా సెకండ్ వేవ్ లో ఆయనకు కరోనా వచ్చింది. கரோனா 2ஆம் வேவ்ல அவருக்கு அங்க வியாதி வந்தது. ఈ మద్రాసు అపోలో హాస్పిటల్ ఆయన జాయిన్ చేశారు. இந்த மദ്ராஸ்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிடல்ல அவரை சேர்த்தார்கள். డబ్బులు ఉన్నాయి కదా, பணம் இருக்கல்லவா? ప్రపంచానంతా వైద్య శాస్త్రాన్ని తలుపు తెచ్చినాడు ఆయన. இந்த உலகத்துல இருக்க அனைத்து மருத்துவர்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். ఈ హాస్పిటల్ వాళ్ళందరినీ, ప్రపంచంలో ఉన్న వైద్య శాస్త్రం అంతా సజెషన్స్ తీసుకున్నారు. இந்த உலகத்துல இருக்க எல்லா மருத்துவர்களிடத்துல அவர் ஆலோசனை பெற்றுக்கொண்டார்கள். కోట్ల డబ్బు పంపించినారు. கோடிகள் பணத்தை அனுப்பினார். ఆ వ్యక్తికి మందులన్నీ వాడినారు. இருக்கிற மருந்துகள் எல்லாம் அவர் உபயோகித்தார். కానీ వెళ్ళిపోయాడు. ஆனால் மறைத்து போனார். ఆయన వెళ్ళిపోయినప్పుడు, చనిపోయినప్పుడు அவர் மறைத்து போனப்போ వారి ఆచారాన్ని బట్టి அவருடைய முறையின்படி ఆ వ్యక్తిని కాల్చినారు. அவரை எரித்தார்கள். ఆయన బ్రతుకున్నప్పుడు அவர் உயிரோடு இருந்த பொழுது ఈ 4,000 ఉంగరాలు ఉన్నాయి. இந்த 4 விரல்களுக்கும் அந்த 4 விரல்களுக்கும் அங்க மோதிரங்கள் காணப்பட்டது. విలువైన వజ్రాలతో కూడినటువంటి హారం ఉంది ఆయనకు. விலை உயர்ந்த ஒரு நகையை அணிந்து கொண்டவராக இருந்தார். ఎంతో డబ్బులు ఉన్నాయి పర్సులో. எவ்வளவு பணம் இருக்கு அவருடைய பர்ஸ்ல. చనిపోయినప్పుడు చూస్తే மறித்த பொழுது பார்த்தோம் என்றால் 1 గ్రామ్ బంగారం ఆయన శరీరం మీద లేదు. ஒரு கிராம் ஒரு துளி அங்க பொன் கூட அவர் உடம்பில் காணப்படவில்லை. 10 రూపాయల నోటు ఆయన చేతిలో లేదు. ஒரு 10 ரூபாய் கூட அவர் கையில இல்லை. ఏం సంపాదించి ఏం తీసుకొని పోతాం? என்ன சம்பாதித்து என்ன கொண்டு போகிறார்? అన్ని ఇక్కడ వదిలిపెట్టాల్సిందే. எல்லாம் வீணாய் போய்விட்டது. అందరినీ వదిలిపెట్టాల్సిందే. எல்லாத்தையும் விட்டு விட வேண்டியதுதான். భార్య చనిపోయింది, மனைவி இருந்து போனார். భర్త బ్రతుకున్నాడు. அங்க கணவன் உயிரோடு இருக்கிறார். నా భార్య చనిపోయింది కదా, என்னோட மனைவி இருந்து போனார் அல்லவா, నేను కూడా చనిపోతానని వాళ్ళు ఉన్నారా? கணவன் நானும் மறித்து போன யாராவது இருக்கிறாரா? మరణం ఎవరికి తీపి కాదు. மரணம் என்பது யாருக்கும் அங்க ஒரு நன்மையான காரியம் இல்லை. ఇంకా బ్రతకాలి, இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும், இன்னும் நாம் ஜீவிக்க வேண்டும் ஒரு வாஞ்சை. అందుకే ప్రపంచ జనాభా రోజు రోజుకు పెరిగిపోతూ ఉంది. அதனால அந்த உலகத்திலே அங்க
எண்ணிக்கையானது அதிகமாய் கொண்டே போகிறது. మానవుని ఆశ ఏంటి? ஒரு மனுஷனோட ஆசை என்ன? నేను ఇంకా బ్రతకాలి, నేను ఇంకా బ్రతకాలి, నేను ఇంకా బ్రతకాలి. நான் இன்னும் ஜீவிக்க வேண்டும், இன்னும் ஜீவிக்க வேண்டும் ஒரு வாஞ்சையாக காணப்படுகிறது. ఆ వ్యక్తి కూడా అనుకున్నాడు, அந்த மனுஷன் கூட నేను ఇంకా யோசித்தான், 10 సంవత్సరాలు బ్రతకాలి, இன்னொரு 10 ஆண்டுகள் நான் ஜீவிக்க ఇంకా வேண்டும், ఈ 10 సంవత్సరాల్లో ఎన్నో కోట్ల ఆస్తి సంపాదించాలి. இன்னும் 10 ஆண்டுகள் இன்னும் அநேகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும். మానవుడిగా తను ఆలోచించినది ఒకటి, மனுஷனாக அவன் யோசித்தது ஒன்று, దేవుడు ఆలోచించినది ఒకటి. ஆனா ஆண்டவருடைய யோசனை இன்னொன்று. దేవుడు మానవుని సృష్టించినప్పుడే, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது ఆదిలోనే, அங்க ஆதியிலே డేట్ ఆఫ్ బర్త్ అప్పుడే, எங்க பிறப்பின் தேதி இருக்கிறதோ, పుట్టినప్పుడే எப்போ பிறந்தானோ తన మరణ దినాన్ని లిఖించినాడు. அப்பயே அவனுடைய இறப்பின் தேதியை குறித்து வைக்கிறார். హైదరాబాద్ కు పోతానో లేదో నాకు తెలియదు, நான் ஹைதராபாத்துக்கு போவேன் என்று எனக்கு தெரியாது. కాబట్టి ప్రియమైన వాళ్ళారా, அதனால பிரியமானவர்களே, ప్రతి ఒక్కరికి మరణం వస్తుంది. ஒவ்வொருக்கும் மரணமானது கண்டிப்பாக வரும். ఆ మరణము அந்த மரணம் క్రీస్తునందు మృతి పొందుట, ధన్యతలోనికి నీవు నేను వస్తే ఎంత బాగుంటుంది. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கு பாக்கியவான்கள், அந்த பாக்கியத்திற்குள்ளாக வந்தால் நீயும் நானும் எவ்வளவு நன்மையாக இருக்கும். కాబట్టి ప్రియమైన వాళ్ళారా, அதனாலே பிரியமானவர்களே, డెత్ ఈజ్ రియల్. மரணமானது கண்டிப்பாக வரும், அது உண்மை. మరణం అనేది సహజం, அது கண்டிப்பாக நடக்க வேண்டிய உண்மையான ஒரு காரியம். చనిపోతాం మనం. மறைத்து போவோம். ఏంటి పరిస్థితి? நம்மளுடைய நிலைமை என்ன? ఈ రోజు ఇంట్లో ఉన్నాం, இன்றைக்கு வீட்டிலே இருக்கிறோம், రేపు మట్టిలోకి వెళ్ళిపోతాం. நாளை மண்ணிலே போய் விடுவோம். ఏ మట్టి మీద మనం తిరుగుతున్నామో, எந்த மண்ணின் மேல் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோமோ, ప్రతిరోజు మట్టి మీద తిరుగుతున్నాం బయటికి వెళ్ళి. ஒவ்வொரு நாளும் வெளியே போய் மண்ணுக்கு மேலே நாம் சுத்தி ఏ మట్టి మీద మనం తిరుగుతున్నామో, எந்த மண்ணின் மேல் நாம் சுத்தி கொண்டு இருக்கிறோமோ, మట్టి ఒక రోజు మన మీద వేస్తారు. ஒரு நாள் அந்த மண்ணானது நம்ம மேலே போடுவார்கள். వెళ్ళిపోవాల్సిందే. நாம் போயிருக்க గొంతులో வேண்டியதுதான். ఊపిరి పోతుంది, నా గొంతులో ఊపిరి పోతుంది. உனக்கும் எனக்கும் ஒரு நாள் சுவாசமானது போகும். తర్వాత ఏంటి నీ పరిస్థితి? அதற்கு பிறகு நம்மளுடைய நிலைமை என்ன? ఏ రోజైనా ఆలోచించేసినామా? என்னைக்காவது ஒரு நாள் யோசித்திருக்கிறாயா? క్రీస్తునందు మృతి పొందితే అది ధన్యత, ప్రమోషన్. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அது உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு உயர்வை காணப்படுகிறது. లూకాసు వార్త 16వ అధ్యాయంలో, லூகாஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே మీరే ఇప్పుడు చూడొచ్చు, తర్వాత చదువుకోండి. பார்க்க வேண்டிய அப்புறம் போய் படிங்கள். ఇద్దరు వ్యక్తులు 2 நபர்கள் భూమి మీద బ్రతికినారు. பூமி மேல் அங்கே ஜீவனோடு இருந்தார்கள். జాగ్రత్తగా వినండి. ரொம்ப ஜாகிரதையா கேளுங்கள். ఈ భూమి మీద బ్రతుకుతున్న ప్రతి మానవుడు చనిపోవాల్సిందే. இந்த பூமியின் மேல அங்கே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரித்து போகிறது கட்டாயம். కాబట్టి ఆ ఇద్దరు బ్రతుకుతున్నారు భూమి మీద. அந்த 2 பேர்கள் அந்த பூமியில வாழ்கிறார்கள். ఒక ఆయన పేదరికంలో ఉన్నాడు, ఆయన పేరు లాజరు. ஒருவன் அங்கே ஏழையாக இருக்கிறான், அவனுடைய பேர் லாசரு. తర్వాత ఇంకొక ఆయన ఉన్నాడు, இன்னொருத்தர் இருக்கிறார், ఆయన ధనవంతుడు, அவன் ஐஸ்வர்யவான். కానీ పేరు లేదు. ஆனால் அவனுடைய பேர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. తర్వాత వెళ్ళి చదువుకోండి, లూకాసు వార్త 16వ అధ్యాయం. நீங்கள் அந்த வீட்டுக்கு எழுந்து லூகாஸ் விசேஷம் 16ஆம் పరిశుద్ధాత్మ దేవునికి பரிசுத்த ஆவியானவர் పేదరికంలో ఉన్న వాడి పేరు రాసినాడు, లాజరు అని రాసినాడు. ஏழையாக இருந்த அவனுடைய மனுஷனுடைய பேர் லாசர் என்று எழுதியிருக்கிறார். ధనవంతుడైన వారికి పేరు లేదు. ஆனால் ஐஸ்வர்யவானா இருக்கிறவனுக்கு பேர் இல்லை. ఇక్కడ మీరు కూర్చున్న వారు చాలా మంది ధనవంతులు, இங்க இருக்கிற அநேக ஐஸ்வர்யவான்கள். బయట చాలా మంది, చెన్నై సిటీలో చాలా మంది ధనవంతులు ఉన్నారు. சென்னையில அதிகமான அங்க பணம் இருக்கிறவங்க இருக்கிறார்கள். భూమిలో చాలా మంది ధనవంతున్నారు. இங்கே பூமியில அநேக பணம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். పేరు ఉందా లేదా? அவர்களுக்கு பேர் இருக்கா இல்லையா? ఉందా లేదా? కొంతమంది పేరు చెప్పండి. అదాని, అంబానీ, టాటా, బిర్లా, அநேகர் அதானி, அம்பானி, டாடா அநேகர் இருக்கிறார்கள். ధనవంతులు, వాళ్ళకి పేరు ఉంది. இவர்களெல்லாம் ஐஸ்வர்யவான்கள், அவர்களுக்கு பேர் இருக்கு. ఇక్కడ మీరు కూర్చున్న ధనవంతులు ఉన్నారు, మీకు పేరు ఉంది. இங்க இருக்கிற அநேக பணம் உள்ளவர்கள் உங்களுக்கு பேர் இருக்கு. ఈ వీధిలో ధనవంతులు ఉన్నారు, పేరు ఉంది. இங்க வீதியில் அநேகர் இருக்கு, அவர்களுக்கும் பேர் இருக்கு. రాజకీయ నాయకులు, సినిమా వాళ్ళు, చాలా మంది ధనవంతులు, వాళ్ళకి పేరు ఉంది. அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்களுக்கு பேர் இருக்கு. కానీ లూకాసు వార్త 16వ అధ్యాయంలో ఈ ధనవంతునికి పేరు లేదు. ஆனா லூகாஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரம் இருக்கிற இந்த ஐஸ்வர்யவானுக்கு பேர் இல்லை. అతని పేరు రాయడానికి ఇష్టపడలే. ஏனென்றால் ஆண்டவருடைய பேர் எழுதுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ఒక రోజు వచ్చింది, ஒரு நாள் வந்தது. పేదరికంలో ఉన్నాడు, ஏழையா இருந்தவன், పేరు కలిగి ఉన్నాడు, பேர் இருக்கிறவன், మంచి బట్టలు లేవు, நல்ல வஸ்திரங்கள் இல்லை, మంచి తిండి లేదు, நல்ல உணவு உண்டா இல்லை, నిద్ర లేదు, தூக்கம் இல்லை, మంచి ఇల్లు లేదు, நல்ல நிவசிக்கிற இடம் இல்லை, చనిపోయాడు. மறைந்து போனான். మరణానికి ఏమీ లేదు, మర్యాద లేదు. அங்க மரணத்திற்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை. మరణానికి కనికరం లేదు, அதற்கு இரக்கம் இல்லை. మరణానికి జాలి లేదు, அதற்கு இரக்கம் இல்லை. மரணத்திற்கு లాజరుకు இந்த லாசருக்கு తిండి లేదే, இவருக்கு உணவில்லையே, లాజరుకు మంచి బట్టలు లేవే, இவருக்கு நல்ல வஸ்திரம் இல்லையே, లాజరుకు మంచి గృహము లేదే, இவர் இருக்கிறதுக்கு நல்ல வீடு இல்லை. నేనెందుకు మరణాన్ని నేనెందుకు పోయి తాకాలి అనుకోలేదు. అది மரணமானது நான் எதற்கு போய் அவனை தொட வேண்டும் என்று அவர் யோசிக்கவில்லை. పేదరికంలో కంటికి నిద్ర లేక, కడుపుకు ఆహారం లేక, శరీరానికి విశ్రాంతి లేక ఉన్నటువంటి లాజరును మరణం వచ్చి తాకింది. ஏழையா இருக்கிறவனுக்கு, உணவில்லாதவனுக்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, இருக்கிறது வீடு இல்லாதவனுக்கு
మరణమానదు வந்து அவனை தொட்டது. ఈ భూలోకంలో బ్రతుకుతున్న ప్రతి మానవుడు ఏదో ఒక రోజు చనిపోవాలి. இந்த உலகத்துல ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு நாள் மரிக்க வேண்டும். చనిపోయిన తర్వాత రెండే లోకాలకు ఏదో ఒక లోకానికి వెళ్తాడు. இரண்டே இரண்டு உலகம் காணப்படுகிறது. జాగ్రత్తగా వినాలా, ரொம்ப ஜாகிரதையா கேட்க வேண்டும். భూలోకంలో బ్రతుకుతున్న ప్రతి మానవుడు ఏదో ఒక రోజు చనిపోవాలా. பூலோகத்துல இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக மரித்து போக வேண்டும். చనిపోయిన తర్వాత மரித்த பிறகு రెండే లోకాలకు ఏదో ఒక లోకానికి వెళ్తాడు. இரண்டே இரண்டு உலகம் இருக்கு. ஏதாவது ஒரு உலகத்துக்கு அவர் போக வேண்டும். లాజరు పేదరికంలో చనిపోయినాడు. ஏழையர்கள் லாசரவன் ஏழை தாழ்மை கோலத்திலே மரிச்சான். ఏమీ లేవు అతనికి. அவனிடத்துல ஒன்றுமில்லை. బట్ట లేవు, తిండి లేదు, గృహం లేదు, அவனிடத்துல வஸ்திரங்கள் இல்லை, உணவில்லை, வீடு இல்லை, ఆరోగ్యం లేదు, அவனிடத்துல சுகம் இல்லை, ఏమీ లేవు, எதுவும் இல்லை. చనిపోయినాడు. மரித்து போனான். చనిపోయిన తర్వాత மரித்து போன பிறகு పరలోకమైన పరదేశైన అబ్రహాము రూమునకు వెళ్ళిపోయినాడు. ఆ లోకానికి వెళ్ళిపోయినాడు. அவன் அபிரகாம் மடியில இருக்கும்படியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். నెమ్మది పొందుతున్నాడు. அவன் சந்தோஷமாக அங்க நிம்மதியாக இருந்தான். ఇంకొక ఆయన ఉన్నాడు, இன்னொரு ஐஸ்வர்யன் இருக்கிறார். ధనవంతుడు ఉన్నాడు. அவன் ஐஸ்வர்யவான். పేరు లేదు, அவனிடத்துல ஒன்றுமில்லை, பேர் இல்லை, మంచి ఆశ ఉంది, நல்ல பணம் இருக்கு. నేను ఇప్పుడే ఎందుకు ఆయనను తాకాలని మరణం అనుకుందా. மரணம் அவன் நினைக்கவில்லை. அவனை ஏன் நான் இவ்வளவு சீக்கிரமாக தொட வேண்டும் என்று. రాజు భోజనం తింటున్నాడు. அங்க லாசர் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். మంచి భోజనం తింటున్నాడు కదండి, మరణం ఆగిందా. நல்ல இவன் சாப்பாடு சாப்பிட்டு மரணம் அவன் தொடாமல் நின்று భార్య, పిల్లలు, కుటుంబం ఉంది, ஒரு நல்ல மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது, ఇతనికి ధనం ఉంది అని మరణం ఆగిందా. நல்ல வேலை இருக்கு, பணம் இருக்கு, மரணம் அவனை தொடாமல் நின்று మరణం లేదు, కనికరం లేదు, జాలి లేదు. మరణానికి ఏ లాజరుకైతే మరణం వచ్చింది అదే మరణం ధనవంతుడికి కూడా వచ్చింది. மரணத்திற்கு இரக்கமில்லை. எந்த மரணமானது லாசருக்கு வந்தோ அதே மரணம் ஐஸ்வர்யவானுக்கும் வந்தது. ధనవంతుడు చనిపోయాను, ஐஸ்வர்யன் மரித்து போனான், పాతి పెట్టబడిన రాసినాడు. அங்க அடக்கம் செய்யப்பட்டான். లాజరు చనిపోయాను, லாசர் மரித்து போனான், పాతి పెట్టాను అని లేదు అక్కడ బైబిల్లో. அங்க அடக்கம் செய்யப்பட்டான் என்று அங்க பைபிள் எழுதப்படவில்லை. పాతి పెట్టబడుకోకుండా நேருగా పరదేశ లోకానికి అబ్రహాముడు మనకి వెళ్ళి నెమ్మది పొందుతాం. அங்க அடக்கம் படாமல் அங்க நேராக பரலோகத்துல அபிரகாமின் மடியில இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். ధనవంతుడు చనిపోయి ஐஸ்வர்யன் மரித்து போனான். ఎనీ స్పీడ్ బ్రేకర్, నో స్పీడ్ బ్రేకర్, నేరుగా పాతాళ లోకంకి వెళ్ళిపోయాడు. அவனுக்கு எந்தவித அழுவலும் இல்லாமல் நேராக அவன் అక్కడ యాతన పడుతున్నాడు. அங்க வேதனை செய்து கொண்டிருக்கிறான். నెమ్మది లేదు, அவனிடத்துல அங்க நிம்மதி இல்லை, ఉంది, చీకటి ఉంది, அங்க இருள் காணப்படுகிறது, కేకలు వినపడతా ఉన్నాయి, அங்க அங்க கூக்குரல் கேட்கப்படுகிறது. వేదనకరమైన స్థలం, பயங்கரமான ஒரு வேதனை இருந்த ஒரு இடமாக இருக்கிறது. వెళ్ళి యాతన పడుతూ அங்க போய் வேதனைப்பட்டு கொண்டு చిటికి వేలుతో నీళ్ళు అడుగుతున్నాడు. இந்த விரலில் இருந்து ஒரு தண்ணீரை கேட்கிறார். నేను చిటికిన వేలుతో నీళ్లు నేను ట్రై చేసినాను. இந்த கடைசி விரலில் இருந்து தண்ணீர் நான் அங்க అసలు గంట అయినా కూడా ఆ నీళ్లు రాలేదు. ஒரு நேரமான கூட இந்த விரல்ல இருந்து தண்ணீர் எடுத்து நான் ధనవంతుడు బ్రతుకున్నప్పుడు அந்த ஐஸ்வர்யவான் உயிரோடு இருக்கும் பொழுது ఎన్నో లీటర్ల నీళ్లు తాగినాడు. எத்தனையோ லிட்டர் தண்ணி குடித்தார். ధనం ఉంది కదా, பணம் இருக்கல்லவா, ఎంతమంది దాసులు ఉన్నారు, எவ்வளவு அங்க பணிவிடைக்காரர்கள். నీళ్లు తీసుకురారా, தண்ணி எடுத்துட்டு வா. ఏం నీళ్లు సార్, என்ன தண்ணி சார், ఎండాకాలం రా ఇది, அங்க வெயிலா இருக்கிறது, చల్ల నీళ్లు తీసుకురా. அங்க கூலான ஒரு வாட்டர் ఎన్ని లీటర్లు వేసవి కాలంలో చల్ల నీళ్లు తాగినాడు. அவ்வளோ அங்க வெயில் காலத்துல எவ்வளவு நன்றாய் தண்ணீர் குடித்தாரோ, శీతాకాలంలో ఎన్ని లీటర్ల గోరువెచ్చని నీళ్లు తాగినాడు. அங்க குளிர் காலத்துல நல்ல சூடான தண்ணி எத்தனை வாட்டி குடித்தாரோ. ఆ లోకానికి వెళ్ళి இப்போ அந்த பாதாளத்துக்கு போய் చిటికిన వేలతో, గ్లాస్ తో కాదు, చిటికిన వేలతో నీళ్లు కావాలంటే டம்ளரில் கூட இல்லாமல் இந்த கடைசி விரல்ல தண்ணி கேட்கிறார். డ్రాప్ నీళ్లు ఇవ్వండి అంటున్నాడు. ஒரு துளி தண்ணீர் கேட்கிறார். ఇచ్చేవాడు ఎవరు లేరు. கொடுக்கிறவர்கள் இல்லை. ఎయిర్పోర్ట్కి వెళ్తే ஏர்போர்ட்டுக்கு போனால் రెండు దారులు ఉంటాయి. இரண்டு வழிகள் இருக்கும். ఒకటి ఎంట్రీ, ஒன்னு நுழைவு, ఒకటి ఎగ్జిట్. ஒன்னு வெளியே வர రైల్వే காரியம். స్టేషన్కి వెళ్తే ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் రెండు దారులు ఉంటాయి. இரண்டு வழிகள் இருக்கும். ఒకటి ఎంట్రీ, ஒன்று நுழைவு, అందర్ వన్ ఎగ్జిట్. இன்னொன்று வெளியே வர ஒரு வழி. ఓన్లీ ఎంట్రీ, దేర్ ఇస్ నో ఎగ్జిట్. ఏదంటే పాతాళ లోకం. அங்க பாதாளத்துல நுழைய முடியும், தாராள வந்து வெளியே வர முடியாது. ఒక్కసారి లోపలికి వెళ్ళామా ஒரு வாட்டி உள்ள போனால் బయటికి రాలేము. வெளியே வர முடியாது. అది లోకం, పాతాళ లోకం. அதுதான் அங்க பாதாளமாக காணப்படுகிறது. ఇద్దరు ఈ లోకంలో బ్రతికినారు. இரண்டு நபர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். ఇదే భూమి మీద బ్రతికినారు. இரண்டு பேரும் இதே பூமியில தான் இருந்தார்கள். చనిపోయినారు. இரண்டும் மரித்து போனார்கள். వారు వెళ్ళిన లోకాలు వేరుగా ఉన్నాయి. ஆனால் அவங்க போன உலகமானது இரண்டாக வேறாக காணப்படுகிறது. ఒక ఆయన సంతోషంగా ఉన్నాడు, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறார், నిత్యము సంతోషిస్తున్నాడు. அங்க எப்பயும் நித்தியமாக சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறார். ఒక ఆయన నిత్యము యాతన కేకలు పెడతా ఉన్నాడు. ஆனால் அந்த நரகத்திலே எப்பயும் அவங்க கூக்குரலும் அவங்க வேதனை காணப்படுகிறது. ఎందుకు వేరు వేరు స్థలాలకు వెళ్ళారు? எதற்கு வேறான ஒரு இடத்திற்கு போனார்கள்? వాళ్ళు మరణించక మునుపు వారు జీవించిన జీవితాలను బట్టి,
ஏனென்றால் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக எவ்விதமாக ஜீவித்தார்களோ அதை பொறுத்து இவர்கள் போக வேண்டிய காரியம் காணப்படுகிறது. పేదరికంలో ஏழ்மையிலே ఎవరు పట్టించుకున్నటువంటి పరిస్థితుల్లో, யாரும் நம்மை அண்டாத சூழ்நிலையில, అనారోగ్యంలో, அங்க சுகவீனத்திலே, ఆకలి దప్పుల చేత அங்க பசியிலே, అల్లాడుచున్నప్పటికీ, அங்க కష్టపட்டிருக்கும் பொழுது, డబ్బు లేకపోయినా, காசு இல்லாத பொழுது, ఇల్లు లేకపోయినా, வீடு இல்லாத பொழுது, ఆదరించేవారు లేకపోయినా, நம்மை ஆறுதல் சொல்றவர்கள் இல்லாத పలకరించేవారు பொழுது, లేకపోయినా, பேசுறவர்கள் இல்லாத பொழுது, ప్రేమ చూపేవారు లేకపోయినా, நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லாத பொழுது, యేసు ప్రభువును కలిగి లాజరు బ్రతికినాడు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றவராக லாசரு பிறந்தார். ఈ లోకంలో డబ్బు లేకపోయినా இந்த పర్వాలేదు, உலகத்துல நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், నా శరీరానికి ఆరోగ్యం లేకపోయినా పర్వాలేదు, ஒருவேளை நம்ம உடலுக்கு சுகவீனம் இல்லாமல் இருக்கலாம், దేహానికి బట్టలు లేకపోయినా పర్వాలేదు, எனக்கு வஸ்திரம் ఇல்லாமல் ఈ இருக்கலாம், ధనవంతులకు ఏమీ లేకపోయినా పర్వాలేదు, இந்த ஐஸ்வர்யம் போல எனக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். సృష్టించిన నా యేసు ప్రభువు కావాలా, என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் எனக்கு నా வேண்டுமா, కొరకు ప్రాణం పెట్టిన దేవుడు నాకు కావాలా. எனக்காக இந்த கல்வாரி சிலுவையில் மரித்த எனக்கு ஆண்டவர் ఈ வேணும். లోకం శాశ్వతము కాదు, இந்த உலகம் தாத்காலிகமானது, ఈ లోకము తాత్కాలికమే. இந்த உலகம் தாத்காலிகமானது. కాబట్టి ఈ లోకము తరువాత, இந்த உலகத்திற்கு பிறகு, ఈ బ్రతుకు తరువాత இந்த ஜீவியத்திற்கு பிறகு నిత్యము జీవించే జీవితము యేసు ప్రభువుతో నాకుంది. நித்தியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஜீவிக்கிற ஜீவம் இருக்கிறது. ఏమీ లేకపోయినా, எதுவும் இல்லாத பொழுது, కఠినమైన దరిద్రతలో ఉన్నా, எவ்வளவு பெரிய ஏழ்மையில இருந்த பொழுது, తినడానికి తిండి లేకపోయినా, சாப்பிடுறதுக்கு உணவில்லாத பொழுது, యేసు ప్రభువును కలిగి బ్రతికి చనిపోయినాడు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றவராக அங்க வாழ்ந்து மரித்து போனார். ఆ కారణాన அதனாலே ఆ ప్రభువుతో సంతోషంగా ఉన్నాడు. அதனால அந்த கர்த்தரோடு ஆண்டவரோடு சந்தோஷமாக మరొక వైపు இருக்கிறார். చూస్తే இன்னொரு முறை பார்த்தால் ధనవంతుడు ఉన్నాడు, ஐஸ்வர்யவான் இருக்கிறான், అన్ని ఉన్నాయి, அவனுக்கு எல்லா வாழ்க்கையில காணப்படுகிறது. యేసు ప్రభు లేడు. ஆனால் இயேசு மாத்திரம் இல்லை, అన్ని ఉన్నాయి, எல்லாம் இருக்கு. యేసు ప్రభు లేడు. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில இல்லை, యేసు ప్రభు లేకుండా చనిపోయినాడు. அவன் இல்லாமல் மரித்து போனார். తన డబ్బు తన సంతోషము ఈ లోకంలో నిలిచింది. இந்த பணம் கொடுக்கிற சந்தோஷம் வரைக்கும் தான், తనకు కలిగినవన్నీ ఈ లోకములను తన அவனுக்கு இருக்கிற அனைத்தும் இந்த உலகத்துல சந்தோஷம் கொடுக்கிற வரைக்கும் தான். గొంతులు ఊపిరిపోయిన తర్వాత ஆனால் மரித்து போன பிறகு ఎవరు పట్టించుకోలేదు. நாம் யாரை நாம் தேட மாட்டார்கள். నేరుగా వెళ్ళిపోయాడు, நேராக போய்விட்டார். యాతన పడుతున్నాడు. அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். నీవు నేను కూడా நீயும் நானும் వారి వలె, அவங்களை போல, లాజరు వలె, லாசரு போல, ధనవంతుని వలె ஐஸ்வர்யவனை போல ఈ లోకం వదిలిపెడతాం. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். నువ్వు ఎక్కడికి వెళ్తావు? நீ எங்கே போவாய்? లాజరు ఉన్న చోటికి నెమ్మది కలిగి పరలోకానికి వెళ్ళాలని ఆశ ఉందా? லாசர் போன இடத்திற்கு அங்க சமாதானம் சந்தோஷம் இருக்கிற அங்க போக வேண்டிய இடம் இருக்கு. ధనవంతుని వలె నిత్య నరక మాత్రమే పాతాళానికి వెళ్ళాలని ఆశ ఉందా? இல்ல ஐஸ்வர்யனை போல அந்த நரகத்திற்கு போற இஷ்டப்படுகிறாயா? Chances yours. வாய்ப்பு உங்களுதுதான். నీకు ఏం లేకపోయినా, అందం లేకపోయినా, யார் அவரால் அழகில்லாமல் போனால், అందం లేకపోయినా, அழகில்லாமல் போனால், ఆస్తి లేకపోయినా, அங்க ஆஸ்தி இல்லாமல் போனால், ఆరోగ్యం లేకపోయినా, அங்க சுகம் இல்லாமல் ఎవరు போனால், నిన్ను ప్రేమించకపోయినా, யாரும் உன்னை நேசிக்காமல் போனால், ఏది నీకు లేకపోయినా, என்றும் உனக்கு இல்லாமல் போனால், యేసు ప్రభువును కలిగి బ్రతుకు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றவனாக நீ வாழு. యేసు ప్రభువును కలిగి మరణించు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றவனாக நீ மரித்து போக యేసు வேண்டும். ప్రభువు ఉండే ఆ పరలోకము, పరిశుద్ధ లోకము నిత్యము జీవిస్తావు అక్కడ. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிற அந்த பரலோகம், அந்த நித்தியமான உலகத்துல நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பாய். ఒకవేళ నీకు అన్ని ఉండి ஒருவேளை உனக்கு எல்லாம் இருந்து యేసు ప్రభువును కలిగి జీవించు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றவனாக நீ வாழு. పరిశుద్ధమైన జీవితం జీవించు. பரிசுத்தமான ஜீவியம் வாழு. ఒకవేళ అప్పుడు నువ్వు కూడా వెళ్ళిపోతావు అక్కడికి, పరలోకానికి. அப்பொழுது நீ அவரோடு பரலோகத்தில் నీకు అన్ని செல்வாய். ఉన్నాయి. உனக்கு எல்லாம் இருக்கு. యేసు ప్రభు ఒక్కడు లేకపోతే, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் இல்லாமல் போனால், నువ్వు మరణించిన తర్వాత நீ மரித்து போன பிறகு అడ్డగున్న పాతాళంలోకి వెళ్ళిపోతావు. நீ அக்கிகுணமான பாவம் நரகத்திற்கு போவாய். యాతన, బాధ, వేదన, దుఃఖం. அங்க அங்க வேதனை, கஷ்டம், அநேக வேதனைகள் காணப்படும். వంట వండేటప్పుడు அங்க சமைக்கும் பொழுது చిన్న చిన్న నూనె చుక్క నీ మీద పడితే ஒரு சின்ன எண்ணெய் துளி நம்ம மேல விழுந்தால் ఎంతగానో బాధ అనుభవిస్తాం. எவ்வளவு வேதனை நமக்கு படும். అలాంటిది அதே போல తరతరాలు, యుగ యుగాలు నిత్యము నువ్వు ఆ యొక్క నరకంలో కాలవలసిన పరిస్థితి. நித்தியம் காலாகாலமா அந்த நரகத்துல நீ அங்க சுட்டரிக்கப்படுவாய். నువ్వు తట్టుకోలేవు, அதை நீ பொறுத்து கொள்ள முடியாது. నువ్వు భరించలేవు, அதை நீ பொறுத்து கொள்ள முடியாது. అక్కడికి నువ్వు వెళ్ళకూడదని, அங்க நீ போகக்கூடாது. ఆ బాధ నువ్వు భరించలేవని, அந்த வேதனை நீ பட முடியாது. తట్టుకోలేవని, அதை நீ உணர முடியாது. నిన్ను ప్రేమించి నిన్ను సృష్టించిన దేవుడు, உன்னை நேசித்து உன்னை உண்டாக்கினவர், పాపంలో పడిచెడు ఉన్న నిన్ను రక్షించడానికి பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னையும் என்னமே அவர் ரட்சிக்கும்படியாக వదులుకున్నాడు. அந்த பரலோகத்தை விட்டு మహిమను వదులుకున్నాడు, அந்த மகிமையை விட்டார். దేవుడి స్వరూపం వదులుకున్నాడు. ஆண்டவருடைய స్వరూపத்தை விட்டார். నా కొరకే భూలోకములోనికి దిగి వచ్చి உனக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். నీవు నేను చేసిన ప్రతి పాపము కొరకే, நீயும் நானும் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக, ఏ పాపం ఎరిగిన యేసు ప్రభువు, எந்த பாவமும்
அறியாத அந்த ఆ கர்த்தராகிய இயேசு కల్వరి கிறிஸ்து శిలువలో கல்வாரி சிலுவையிலே ఆయన యాగమైపోయినాడు, அங்க வேதனையாக அடிக்கப்பட்டார். ఆయన బలిగా అర్పించబడ్డాడు. அவர் பலியாக அர்ப்பிக்கப்பட்டார். చేసింది నీవు నేను పాపము, செய்தது பாவம் நீயும் நானும் தான். ఆయన ఆ శిక్ష అనుభవించినాడు. அவர் நமக்காக அந்த கடினத்தை ஏற்றுக்கொண்டார். Salvation is free. அங்க ரட்சிப்பு ஆனது சுலபம், அங்க உச்சிதமாக இருக்கிறது. కట్టుకున్న బట్టలు ఖరీదుతో కొన్నాం, ஒருவேளை நீ போடுகிற வஸ்திரத்தை நீ அங்கே பணம் வைத்து பெற்றுக்கொண்டாய். నడుపుకుంటూ వచ్చిన వాహనాన్ని డబ్బు పెట్టి కొన్నాం, நீ வந்த வாகனம் உனக்கு பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டாய். ప్రతి వస్తువు డబ్బు పెట్టి ఖరీదుతో కొన్నాం, நீ ஒவ்வொரு இடமும் பணத்தை வைத்துக் கொண்டாய். తిండి ఖరీదే డబ్బు పెట్టి కొన్నాం, சாப்பிடுற சாப்பாடு பணத்தை வைத்து பெற்றுக்கொண்டாய். ప్రతిదీ డబ్బు పెట్టి కొన్నాం. இந்த உலகத்துல எல்லாம் பணம் வைத்துதான் ఏ பெற డబ్బు வேண்டும். పెట్టుకోకుండా సంతోషాన్ని ఇచ్చేది ఒకే ఒక్కటి ఉంది, యేసు ప్రభు దగ్గర, అది రక్షణ. எந்த பணமும் இல்லாமல் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிற ஒன்னே ஒன்று ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து రక్షించడానికి యేసు ప్రభు కల్వరి శిలువలో యాగమైపోయాడు. உங்களை ரட்சிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ఎన్ని రోజులు యేసు ప్రభు లేకుండా బ్రతుకుతున్నాం? இன்னும் எத்தனை காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீ இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். వాళ్ళు యేసు ప్రభు లేకుండా చనిపోతే నిత్య పాతాళం, అగ్నిగుండము, పురుగు, చావు, అజ్ఞాన దగ్గరికి వెళ్తాం. ஆனா கல்வாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவேளை நீ மரித்து போனால் உனக்காக அங்க நரகம் காட்டப்படுகிறது. లాజరు వల్ల ఏమీ లేకపోయినా యేసు ప్రభువుని కలిగి బ్రతుకు నిత్యము సంతోషమైన పరలోకం. லாசர் போல இந்த லாசரை போல இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை என்றால் பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவனாய் இந்த உலகத்துல வாழ, அப்பொழுது உங்களுக்கு நித்தியமான அந்த சந்தோஷமான பரலோகம் காணப்படும். లాజరుని అయితే ప్రభు దగ్గరికి తీసుకొని పోయింది ఆ రక్షణ. எந்த லாசர் அந்த ரட்சிப்பானது எந்த லாசருவை ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் கொண்டு சேர்த்ததோ ఆ ప్రదేశానికి చంద్రాంటి కూడా రక్షణ పొందింది కాబట్టి ప్రభు దగ్గర నెమ్మది పొందడానికి వెళ్ళింది. அதே இடத்திற்கு சந்திராண்டி கூட ரட்சிப்பை பெற்றவளாக அதே இடத்திற்கு சமாதானமாக சந்தோஷம் பெறும்படியாக போய் கொண்டிருக்கிறார். కాబట్టి ఆమె మరణించినప్పుడు మనకు దుఃఖమే, వేదనే. ஒருவேளை அவர் மரித்து போனால் நமக்கு வேதனையாக காணப்படலாம். మనతో భోంచేసింది ఆమె, మనతో நம்மளோடு சாப்பிட்டா. కొన్ని రోజులు మనతో మందిరానికి వచ్చింది, சில நாட்கள் நம்மளோட சபைக்கு வந்தார், పలకరించేది, நம்மளோடு பேசினார்கள், ప్రేమతో మాట్లాడేది, அன்பிலே பேசினார்கள், మన ఇంటికి వచ్చేది, நம் வீட்டுக்கு வந்தார்கள், ఇచ్చి తినేది, நமக்கு நம்ம கொடுத்ததை சாப்பிட்டார்கள். ఆమె లేదు. இப்போது அவர்கள் இல்லை. మనకు దుఃఖమే, நமக்கு துக்கம் தான். మరణము మన వారిని దూరం చేసినప్పుడు మనకు దుఃఖమే వస్తుంది. மரணமானது நம்மை சிலரை விட்டு தூரம் செய்யும் போது நமக்கு துக்கமாக தான் இருக்கும். కానీ సంతోషిద్దాం, ஆனால் சந்தோஷப்படுவோம். నేను ఒకరోజు ఆమెను చూస్తాం, ஒரு நாள் நாம் அவரை காண்போம். ఆమెను చూడాలంటే அவரை பார்க்க வேண்டும் என்றால் ఆమె నమ్ముకున్న యేసు ప్రభువుని నమ్ముకో. அவர் நம்பின அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் நம்ப வேண்டும். అప్పుడే ఆమెను చూడగలుగుతావు. அப்பொழுதுதான் அவரை நாம் பார்க்க வேண்டும். కుటుంబ సభ్యులారా, பிரியமான அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களே, ఆంటీని మీరు చూడాలంటే ஆண்டி நீங்கள் பார்க்க வேண்டுமா? ఆంటీ ఎటువంటి భక్తి వైరాగ్యంలో బ్రతికిందో అదే భక్తి వైరాగ్యంలో నువ్వు బ్రతకడానికి ఆంటీ నమ్ముకున్న యేసు ప్రభువుని నమ్ముకో. నువ్వు కూడా నువ్వు చనిపోయిన తర్వాత ఆమె దగ్గరికి వెళ్ళి ఆమెను చూస్తావు కల్లా. ஆண்டி எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தவங்களா வாழ்ந்தார்களோ நீங்களும் அதே பக்தி வைராக்கியத்துல வாழ்ந்து ஆண்டி எந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பினார்களோ அவரை நீ நம்பினால் மாத்திரம்தான் அவரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். అప్పుడు பார்க்க முடியும். ఆదరణ పొందుతావు. அப்பொழுதுதான் நீங்கள் ஆறுதலை பெறுவீர்கள். వాక్యం ద్వారా ఆదరణ, ఆయన వాక్యం ద్వారా ఆదరణ, இது வசனத்தின் மூலமாக ஒரு ஆறுதல். ఈ మాటల చేత ఆదరింపబడుదురు. நீங்கள் இந்த வார்த்தை மூலமாக ஆதரிக்கப்படுவீர்கள். యెషయా గ్రంథం 66వ అధ్యాయములో எசேக்கியேல் 66ஆம் அதிகாரம் యెరూషలేములో ఆదరింపబడుదురు. எருசலேமிலே நீங்கள் ஆறுதலை பெறுவீர்கள். కాబట్టి మనందరికి ఆదరణ రావాలంటే நாம் எல்லாம் ஆறுதலை பெற வேண்டும் என்றால் బైబిల్ చదవాలి, நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். మనందరికి ఆదరణ రావాలంటే நம்ம எல்லாம் ஆறுதல் பெற வேண்டும் என்றால் మందిర సహవాసంలో మనం ఉండాలి. நம்ம சபையின் சகவாசமாக இருக்க வேண்டும். ఇటువంటి గొప్ప ఆదరణ இவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் దాంపత్యుడు కుటుంబానికి ఇక్కడ ఉన్న వారందరికీ అనుగ్రహించునుగా. அந்த குடும்பத்திற்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. ஏற்று பெற்றுமாறா எங்கள் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுடைய அம்மா இறந்து முதல் வருடத்தை நாங்கள் ஆசைப்படுத்த அனுப்பிச்சு ஆண்டவரே. கர்த்தர்கள் மரித்தவர்கள் பாக்கியவான் என்ற விதமாக அவர் பாக்கியமாக வைத்து உமது பாதத்தில் இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது விசேஷமாக இந்த கேட்ட செய்தி நாங்கள் ஞாபகப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியானபடி நடந்து எங்களுடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்களும் உங்களுடைய பாதத்தில் அமர வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்ததற்கான நிச்சயத்தினாலே அப்படியாக நாங்கள் உலகத்தில் நடந்து உண்மை நாங்கள் வெளிக்காட்டவும் உங்களுடைய குணங்களை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முடித்து உமது பாதத்தில் அமல் கொடுக்கிறது தாங்காண்ட ஒவ்வொரு பாதத்தில் அர்ப்பணித்து வைக்கிறோம். புதிய நம்ம இமையெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறோம். ஏசு இன்ப நாமத்தில் வேண்டிக்க வல்ல பிதாவே. ஜெயம் கொள்வோரை கொண்டு போக தீர்த்து வருகிறார். ஜெயம் கொள்வோரை கொண்டு போக தீர்த்து வருகிறார். வருகை காத்து
சாட்சிகளை எடுக்கலாம். முதலாவது டேவிட் குடியாத்தம் சுருக்கமான பிறகு ரூபன் அவர்களுக்கு சாட்சி அண்ணனும் அக்காவும் குடியாத்தில் ஊழியம் செய்கிறது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமானது. நான் சிறு பிள்ளையா இருந்தேன். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குடியாத்தில் இருந்தேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள அக்காவும் அண்ணனும் 2 உதாரணங்களை மட்டும் அவர்கள் செய்த ஊழியத்தை 2 மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய இருக்குது, எவ்வளவு சொல்லலாம். ஆனா அந்த 2 மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். நாங்கெல்லாம் குடியாத்துல ஒரு ஆசீர்வாதம் அங்கிள் இருக்கும் போது அக்காவும் அண்ணனும் அப்பெல்லாம் பஸ் ஒரே பஸ் தான் இருக்கு ராஜா குப்பத்துக்கு. அந்த பஸ் போயிட்டாக்கா ஊழியத்துக்கு நாங்க திரும்பி வரணும். ஊழியத்துல இருந்து அப்போ நாங்கெல்லாம் அண்ணன் அக்கா அது வரைக்கும் காத்திருந்து எங்களோடு ஒவ்வொரு ஊழியத்துல கலந்துப்பாங்க. அப்ப ராஜா குப்பம் ஊழியத்துல நாங்கெல்லாம் மாட்டு வண்டியில் தான் அங்க இருந்து வந்தோம் நாங்க குடியாத்து. அப்போ அக்காவும் அண்ணனும் சேர்ந்து அவர்கள் எல்லா ஊழியத்துக்கும் கலந்துக்குவாங்க. பாருங்க இந்த மாதிரி அவர்கள் தியாகம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த நாட்களே நிறைவேற்றினதுனால சபைக்கு மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். 2வது உதாரணத்தை சொல்ல முடியும். ஹவுஸ் ஆஃப் வொர்ஷிப் குடியாத்துல 1967 அந்த இடம் வாங்கப்பட்டது. அப்ப வாங்கின பிறகு அந்த சொந்தமான இடத்தை அங்க கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ ராசி அருணாசல செட்டி வீதி முதலாவது நாங்கள் கூடினோம். 2வதாக கோபுராபுரம் அந்த டேங்காட 2வது கூடினோம். 3வது தான் இப்ப இருக்கிற காப்பாற்றுவர்களுக்கு ஆராதனை வீடு. அப்போ அந்த கோபுராபுரத்தில் இருக்கிற சபையிலிருந்து அக்கா அந்த சாப்பாடு செய்யற அந்த கிச்சன்ல ஒவ்வொரு நாளும் இருந்து அங்க சாப்பாடு வீடு கட்டும் போது ஆண்டோட வீடு கட்டும் போது ஆண்டவருக்காக தியாகம் செய்தார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, அண்ணன் என்னுடைய தகப்பனார், என்னுடைய சிறிய தகப்பனார் சகோதரர் இயேசுதாஸ் பீட்டர் அவரோடு கூட சேர்ந்து அவர் அப்பொழுது ஆற்றிலே ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு நாளும் போவாங்க, செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களிலே ஆற்றிலே போய் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆகவே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்துக் கொண்டது ஏதோ கோடிக்கணக்கானது இல்லை, லட்சக்கணக்கான இல்லை. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பணம் கொடுத்தால் கூட அந்த எவர்லாஸ்டிங் ரெஃப்யூஜ் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் என்ற புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:26. Proverbs chapter 14 verse 26. In the fear of the Lord is a strong confidence, and the children shall have a place of refuge. தமிழ்ல தயவு செய்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இட நம்பிக்கை உண்டு. strong confidence. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அடைக்கலத்தை அவருடைய அக்காவும் அண்ணனும் சேர்ந்து வச்சுட்டு போனாங்க. இந்த உலகத்துல இந்த அடைக்கலத்தை யாராலும் கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த அடைக்கலத்தை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராகிலும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த அடைக்கலத்தை பெற விரும்புகிறார். ஆகவே இதுதான் தருணம். அக்காவுடைய மரித்து இன்னும் பேசுகிறார். ஆகவே அவர்கள் மரித்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையின்படி அடைக்கலத்தை வைத்துவிட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நாம் துக்கமா இருக்கிறோம், எல்லாரும் துக்கமா தான் இருக்கிறாங்க. ஆனால் அக்கா சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடியிருக்கிறேன்.
கர்த்தாவே இந்த அக்காவுடைய இன்றைக்கு அந்த நினைவு நாளிலே ஏசாயா எழுதின புஸ்தகத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஏற்கனவே 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தாவே இவருடைய எல்லா பிள்ளைகளையும் உத்தமசீலன், டேவிட், குணசீலி, கேலன் எல்லாரையும் அவருடைய உறவினர்கள் எல்லாரையும் தாய் தேற்றுவது போல ஆண்டவர் தாமே தேற்றி அவர்கள் பலப்படுத்துவாராக. என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இப்பொழுது விசுவாசம், அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அந்த அன்புக்கு சொந்தக்காரர் இரத்தத்தின் இரத்தம் மனிதர் குல மாணிக்கம் எங்கள் அத்தை சந்திரா ஜெயசீலன் அவர்களை குறித்து அத்தையை குறித்தும் மாமாவை குறித்தும் பேசாமல் இருக்க முடியாது. என்றால் எங்கள் அங்கில் வந்து ஏழ்மையிலும் எளிமையானவர், நேர்மையிலும் தூய்மையானவர், அவர் உள்ளத்திலும் உடையிலும் அன்பிலும் தூய்மையானவர். நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57:2 வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சமாதானத்துக்குள் பிரவேசிப்பவர்கள். 1 பேதுரு 5:10 வசனத்தின்படியாக கிறிஸ்து இயேசுவுக்கு தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. மாலை வேலையில் கூட நம் குடும்ப சார்பாக கூட அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் குடியாத்த சபையை சேர்ந்த குடியாத்திருக்கிறோம். என்னுடைய அண்ணனும் அண்ணியும், நான் அண்ணன் அண்ணியும் சொல்வதை விட தாய் தகப்பன் என்று தான் சொல்ல முடியும். என்னால் அவ்வளோ அன்புள்ளவர்கள், அவ்வளோ பாசம் உள்ளவர்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக குடியாத்திலே ஒன்றாக வாழ்ந்தவர்கள். அதனால அவங்க நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அண்ணன் செய்த ஊழியம் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ரொம்ப ஏழ்மையாக என்னுடைய அண்ணன் இந்த ஊழியத்திலே ஈடுபட்டார். குடியாத்திற்கும்படியாக சுற்றுப்புற எல்லா கிராமங்களிலும் சைக்கிள் ஊழியம் செய்தார். அதுக்கு உறுதுணையாக என்னுடைய தாயாரும் இருந்து இந்த ஊழியத்தில் ஆரம்பப்பட்டார்கள். அவர் செய்த ஊழியம் குடியாத்திலே நீங்கள் வந்து பார்த்தா இன்றைக்கு அவர்கள் விதைத்து போன விதைகள் 100 மாறி அந்த ஆராதனை வீட்டிலே அநேக ஜனங்கள் வந்து கட்டளை ஏற்றுக்கொண்டு சாட்சியோடு விளைவிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணி அவர் செய்த ஊழியம், நடப்பயணத்தில் செய்த ஊழியமெல்லாம் இன்றைய குடியாத்தத்திலே மிக செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்குது. அதுபோல அண்ணனும் அண்ணியும் பிள்ளைகளை வழிகாட்டுகிறது போல இந்த பாவமான உலகத்தில் ஜீவிக்கும் போது பிள்ளைகள் சிதறி போயிருக்கலாம், பிள்ளைங்க உலகப்புறமான காரியங்களில் போயிருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லை. தகப்பன் தாய் காட்டின வழியிலே உத்தமசீலன் அவர்கள் அநேக சபைகளை கட்டுப்படியாக மகளுக்கு பலத்தை கொடுத்து பலநேர் பகுதியிலே, குடியாத்த பகுதியிலே, அநேக கிராம பகுதியிலே அநேக சபைகளை கட்டி ஸ்திரப்படுத்தி மகன் நல்ல ஒரு பெயரை பெற்றுக் கொண்டு வருகிறார். அதே போல தேவன் கூட மகன் கூட இந்த சபையில் இருந்தால் குடியாவது சென்னை சபையை தனியாக நிறுத்தி அநேக ஆத்மாக்களை கொண்டாந்து தன் தகப்பன் காட்டிய வழியை அவன் செம்மையாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதே போல மகள் குணசீலி கூட சிங்கப்பூரிலே சாட்சியுள்ள மகளாக வாழ பிள்ளைகள் கூட அபிதமாக வளர்த்து கொண்டு வந்திருந்தார். காலை கூட அந்த வழியை தகப்பன் தாய் காட்டின வழியிலே பிள்ளைகள் இப்படி செதறி போகாமல் தாய் தகப்பன் காட்டின வழியிலே கத்திரக்காக ஜீவிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த குடும்பங்களை தேவனுக்காக ஆஸ்வதிக்க தேவன் ஆஸ்வதித்து கொடுப்பாராங்க. நன்றி. சுத்தமாக எல்லா துணிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரமான நாமங்களே சந்திராக்காவுடைய இந்த நினைவு நாளை நாங்கள் அனுசரிக்கவும் அது மூலமாக நாமத்தை மேம்படுத்தவும் கொடுத்த நல்ல நேரத்துக்காக வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி ஆண்டவர். அவர் நிமித்தமாக அவர் வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான புண்ணிய கிரியைகளுக்காக ஆசீர்வாதம் பெற்ற அனைத்து மக்களுக்காகவும்
குறிப்பாக குடும்பத்தினருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் மற்ற உடற்படுத்தவர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சாட்சியின் ஜீவியத்துக்காக, அவர் கடந்து சென்ற பாதைக்காக, அவருக்கு கொடுத்த நல்ல முன்மாதிரிகளுக்காக, அவர் மூலமாக கற்றுக்கொள்கிற விலையேறப்பட்ட பாடல்களுக்காக நான் நன்றி சொல்கிற ஆண்டவரே. நாம் தாமே அவர் கொடுத்த விசுவாசத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் செய்தவர் நீர் ஆண்டவரே. உங்கள் ஒருவருக்கே நான் கனத்தையும் மகிமையை நான் செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாளை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்ட ஒவ்வொரு உள்ளமும் மனத்திற்கு குணப்பட்டு இந்த தேவனை அண்டிக் கொள்ள கடைசி காலங்களை உதவி செய்வதை இலக்கம் காட்டிக்கொண்டியாக இருக்கிறோம். தொடர்ந்து உள்ளவரோடு கிரியை செய்யப்பா. நீங்க மாத்திரம் மையப்பட்டு நாங்கள் நீ செய்யக்கூடிய யாருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏது குறித்து நிறைவேறப்பட்டு நாம் சாம்பல் இருக்கிறோம். நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாக ஒரு பாடல் பாடலாம். சரணம் 2 சரணமாக சரணம் கடைசி சரணம் பண்ணுறாங்க. இந்த புதிய சரணமாக இயேசு ரசிக்கிறோம். சுருக்கமாக என்னோட தாயாருக்கு ஒரு 2-3 மினிட்ஸில் சாட்சி கொடுக்குறேன். சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு பாரம். என்னுடைய அம்மா எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்றது தெரியல. கடைசி வரை என்னுடைய அம்மா எனக்கு ரொம்ப ஆறுதலாகவே இருந்தாங்க. எந்த சூழ்நிலையும். ஆனால் என்னுடைய தகவலால் எழுதப்பட்டு என்னுடைய அம்மா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அதை நாங்கள் என்னுடைய தாய் தகவலுக்கு நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவங்க, ரொம்ப வறுமையில் இருந்தவங்க. ஆனாலும் ஏசப்பா எங்களுடைய அப்பா மூலியமா எங்களுக்கு ஆண்டோடி பற்றிதான் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. அது சொல்ல போனா அந்த வசனம் தான் எங்களுக்கு கூட இருந்த நிறைய இருக்குது. என்னுடைய அம்மா எங்கள் அப்பாவும் எங்களை கத்தடி பொருட்கள் வளர்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு என்னுடைய அம்மா வீட்டில் அப்பா வீட்டுக்கு வளர்க்குறது கூட எனக்கு ஒரு துக்கம். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா நினைச்சு ரொம்ப வருத்தம் வருது. ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட தனிமை ரொம்ப உணர ஆரம்பிச்சாங்க. என்னுடைய அப்பா அம்மா எப்பவுமே சின்ன பிள்ளை போல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நான் தூரத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய அப்பா அப்பா ரொம்ப நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த நேரம் கொரோனா டைம் இருந்ததுனால என்னுடைய அப்பா எப்பவுமே வெளியே போயிட்டு ஏசப்பா பற்றி சொல்லுவார். பைபிள் மேலே மாட்டிக்கிட்டு அவர் போட்டுக்கிற பணி கூட தெரியும். கொஞ்சம் நினைவு எழுந்துட்டார். அப்படின்னா போயிட்டு என்னுடைய தம்பி வீட்டான வீட்டில் பால்கனியில் போயிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து ஆண்டு சுவிசேஷம் சொல்லுவேன். அப்படிலாம் என்னோட தம்பி எனக்கு சொல்லுவாங்க. மாதிரி அப்பா காலையில் எழுதுற மாதிரி பார்த்தேன். ஆனால் என்னுடைய அம்மா தெரியாது. அவங்க எங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லுங்க என்ன. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காலம் கடந்தது. என்னுடைய அப்பா இறந்த பிறகு என்னுடைய அம்மா ரொம்ப டவுன் ஆனாங்க. அந்த சூழ்நிலையை ஆண்டோட என்னுடைய தம்பி மூலியமா ஒரு உற்சாகத்தை சமைச்சு ஜெபோஷால ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தாருன்னா அவங்க மூத்த சகோதரிகளுக்கு ஒரு போட்டி கொடுத்தாரு. வேத வசனத்தை எழுத சொல்லி Galatians, Ephesians, and Philippians and Colossians. The 4 chapters எழுத வச்சாங்க 2022 டிசம்பர் மந்த்ல. அப்போ என்னுடைய அம்மா உற்சாகமா எழுத ஆரம்பிச்சாங்க. எனக்கு நான் நினைச்சேன் எங்க அப்பா இருக்கும்போது எங்க அம்மா இப்படிலாம் எழுத இருந்தாங்க. ஆனா இது 4 chapters எங்க அம்மா எழுதுனாங்க. ரொம்ப நான் கூட தகுதி இந்த காலகட்டத்துல நான் யோசிக்கும் போது ரொம்ப பெருமை பண்ணேன். என்னுடைய அம்மா நான் அதிகம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். என்னம்மா பண்றேன்னா
கேட்டுப்பாங்க, என்னம்மா எழுதுறா மா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா, நான் எழுதிட்டுக்கிறேம்மா அம்மா, அதெல்லாம் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பண்ணுறாங்க. எங்கள் அம்மா எழுதி கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணி சபையில் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க 2000 rupees. இட்ஸ் வெரி கிரேட். ஆனால் அந்த மாதிரி கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இந்த காலத்தில் இருக்கிற சின்ன பெரிய இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நிறைய சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த வயதில் எங்கள் அம்மா 78 வயசில் எங்கள் 4 சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய நாம மகிழ்ப்படுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறோம், நான் எப்படி இருக்கிறோம், அது எனக்கு கடைசி காலத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இதுக்காக எனக்கு ரொம்ப பாரதாக இருந்தது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த சீரியஸ் ஆச்சுக்கு நான் எங்கள் தம்பிக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அப்படி டைமில் சொன்னேன். இருந்தாலும் இது எனக்கு சொல்ல ரொம்ப நாளாக இந்த வந்து எனக்கு ஒரு வாரம் நைட்டு தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்குறேன். எங்கள் அம்மா எப்படி இதெல்லாம் எழுதினாங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. இது எழுதி முடிச்சாங்க. ஆனால் நான் மழைப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் ஒரு நடுவர் காலத்தில், கடைசி காலத்தில் இன்னும் நம்ம ஆண்டுக்காக வைராக்கியமாக நானும் எங்கள் குடும்பமாக வாழணும், ஆண்டுக்காக நம்ம ஜீவிக்கணும், எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்குமாறு எனக்கு ஒரு சீரியஸ் ஆச்சுக்காக எனக்கு வாய்ப்பு கொண்டு சரியான ஊப்பதற்காக நன்றி செலுத்தி ஆண்டு நான் வாய்ப்பதற்காக புத்த சகோதரனாக நான் வந்து ஞாபகம் இருக்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு நான் நாளை கூட அவங்க சொல்ல முடியும் தாயது நாங்கள் சொல்லிருக்காங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுருக்காங்க. கடைசி நாளில் நாங்கள் நிற்கிறோம். கடைசி நாள் ஆண்டவர்கிட்ட போக சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் நேராக நாளைக்கு கூட போகாமல் எங்கள் அம்மா பார்க்கணும். அன்றைக்கி மாலை இரவு வரைக்கும் அவங்களோட இருந்து எல்லா காரியத்தையும் நான் பேசி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணி அம்மாக்காக ஆளுநர் பற்றி கொண்டே இருந்தேன். அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அதுதான் கடைசி என்னை பார்த்து உயிரை கையில் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு காலையில் காலம் போயிட்டாங்க. அதனால் ஒழித்தது கஷ்டத்தில் நான் இருந்து எங்கள் அம்மா வந்து எங்களை காப்பாற்றி வேண்டியிருந்தேன். நான் விடத்தில் வந்து விசுவாசமாக இருக்கும். இந்த சபைக்குள்ளது இந்த நாளுக்காக இந்த நினைவு நாளுக்காக ஏற்படுத்துகிற சபையாக்காக சபை ஊழியர் வந்து சாட்சி கொடுத்து பேசுறதுக்காக நன்றி. சாட்சி கொடுத்துற எங்கள் ஊழியக்காரர்கள், எங்கள் உறவினருக்காக மிக்க நன்றி. என்னுடைய தாய் வழி சொந்தங்கள், என்னுடைய தாய்நாள் சொந்தக்காரர்கள், இந்த சபை விசுவாச ஊழியர்கள், மூப்பர்கள், சபை அங்கத்திலிருந்து இவ்வளவு நண்பர்கள், இவ்வளவு தன்னுடைய அவருடைய சுற்றத்தார்கள் மற்றும் உறவினர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அவருடைய வழியில் நாம் தொடர்ந்து நடந்து கொள்ள எங்களுக்கு அறியாமல் இருப்பார். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் அன்பு இருந்ததாக கீழ்ப்பகுதியில் ஆறாவது பரப்ப செய்யப்பட்டது. நீங்கள் அனைவரும் அன்போடு அறிக்கை செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். పూర్వపూడిక విశేషంగా చెబుతూ పడిపాం. ప్రేమల తండ్రి మరోసారి మిమ్మల్ని స్తుతించి మహిమపరుస్తున్నాం. ఈ రీతిగా మీ అనాథ సంకల్పం ప్రకారం మరి జేసీలను చంద్రుని మీరు ఏర్పరచుకొని రక్షించుకొని ఒక కుటుంబంగా కట్టి వారికి భూలోకములో మరి మీరు ఇచ్చినటువంటి సంతానాన్ని బట్టి మేము స్తుతిస్తుంటున్నాం. శీలను బట్టి, గుణశీలను బట్టి, దేవుడిని బట్టి, కాలేజీని బట్టి ఆయన ఈ కుటుంబంగా రక్షణానుభవంలో నడిపించారు. కుటుంబంగా మిమ్మల్ని సేవించే ప్రజలుగా మార్చారు. ఈ భూలోక యాత్రలో మరి ఆమె పరుగు తుదముట్టించి 1 సంవత్సరం సందర్భంగా మేమందరం కూడి ఈ వాక్యాన్ని ధ్యానించి ఆమె యొక్క కార్యములను, సాక్ష్యములను జ్ఞాపకం చేసుకుంటూ ఇచ్చిన అవకాశాన్ని బట్టి స్తుతిస్తుంటున్నాం. నీతిమంతుని జ్ఞాపకం చేసుకున్నట మంచిది. ఎందుకనగా వారి యొక్క విశ్వాసము, వారి యొక్క ప్రేమ, వారి యొక్క సమర్పణ, వారి యొక్క సేవ, వారి యొక్క సాక్ష్యము ఈ లోకంలో ఇతరులతో మాట్లాడేదిగా ఉంటున్నదని మేము చూస్తుంటున్నాము. ఆవేలు చనిపోయినప్పటికీ ఆయన మాట్లాడుచుండెను అనే మాట చూస్తుంటున్నాము. ఆయన ఈ లోక యాత్రలో మేము కొద్ది రోజులు జీవిస్తాం.
మా యొక్క జీవితము నీటి పొడగ లాంటిది, ఆవిరి లాంటిది, గడ్డి పువ్వు లాంటిది. ఈ లోకంలో మా జీవితాన్ని సద్వినియోగం చేసుకున్నట్టుకు మా రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి దగ్గరకు వచ్చి రక్షణానుభవం కలిగి, ఆయన పాపక్షమాపణ కలిగి, పరిశుద్ధమైన జీవితం కలిగి, పరలోక రాజ్యానికి వెళతానన్న నమ్మకం కలిగి, ఆ యొక్క సహోదరి ఆమె యొక్క విశ్వాసాన్ని మేము కూడా జ్ఞాపకం చేసుకుంటూ మేము స్తుతిస్తుంటున్నాం. సమయంలో కూడా వచ్చిన రాగలిగిన బిడ్డలందరిని బట్టి వందనాలు. ఈ కుటుంబ సభ్యులను ఇంతవరకు మీరు ఆదరించినందుకు మేము స్తుతిస్తుంటున్నాం. మీ వాక్యం చేత ఆదరణను చూస్తున్నాం, మీ ఇంటి చేత మీకు ఆదరణను చూస్తుంటున్నాం, ఒకరికొకరు ఆదరణను చూస్తుంటున్నాం. నాయన అలాంటి ఆదరణతో ఆదరించి ఈ సంవత్సర కాలంలో నడిపించిన దాన్ని బట్టి ఈ కుటుంబాన్ని మీ చేతికి అప్పచెప్తూ తల్లిదండ్రులు నడిచిన మార్గంలో చివరి వరకు కూడా ఈ కుటుంబ పిల్లలు సభ్యులు నడుచుకున్నట్లు సహాయపడండి. యేసు ప్రభు నామంలో స్తుతించి ప్రార్థించని వేడుకుంటున్నాం తండ్రి. ఆమేన్. మన ప్రభు యేసుక్రీస్తు వారి యొక్క కృప, తండ్రి అయిన దేవుని ఉన్నతమైన ప్రేమ, పరిశుద్ధాత్మన్యోన్య సహవాసము మనకును సకల పరిశుద్ధులకును ప్రత్యేకంగా ఈ కుటుంబ సభ్యులకి సదాకాలం తోడైనను గాక. ఆమేన్. దేవతావరికు సలమే సంగనతారి మాతీనా దేవతావరికు సలమే సంగనతారి మాతీనా దేవతావరి దేవనాయి కన్యావరి కుడికిదారే கீழே இருக்கிற டைனிங் ஹாலில் ஆகாரம் அங்கே ரெடியாக இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனைவரும் சாப்பிட்டு போக முடியாது. நான் பார்த்துட்டு போயிடலாம்.
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
ஆ